அனைவருக்கும் வணக்கம். ஃபேஸ் தெரியலையேன்னு யாரும் தப்பா நினைக்க வேணாம். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஆப்டிட்யூட்ல பரப்பளவு மற்றும் கன அளவுன்னு ஒரு டாபிக் இருக்கும். அந்த டாபிக்கு தான் நம்ம கொஞ்சம் வித்தியாசமான முறையில பார்க்க போறோம். என்ன பண்ண போறோம்னா, நம்ம எல்லா ஆப்ஜெக்ட்டையுமே எடுத்துக்க போறோம். ஸோ எடுத்துக்கிட்டு இத வச்சு நம்ம எப்படி ஃபார்முலாவ ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு பார்க்க போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் நாம என்ன பண்ணலாம்னா, கன செவ்வகம் எடுத்துப்போம். சரியா? இங்கிலீஷ்ல கியூபாய்டுன்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து ஒரு கனசெவ்வகத்துக்கு ஒரு எக்ஸாம்பிளா இந்த பாக்ஸை சொல்லலாம். சரியா? இப்போ ஒரு கனசெவ்வகம்னா அதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 6 பக்கங்கள் இருக்கும். ரைட்டா? அதில் முக்கியமான விஷயம் என்னன்னா ஆப்போசிட் பக்கங்கள் சமமாக இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு இந்த பக்கமும் இதுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற இந்த பக்கமும் சமமாக இருக்கும். அதே மாதிரியே இந்த பக்கமும் இதுக்கு ஆப்போசிட்ல இருக்க இந்த பக்கமும் சமமாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த பக்கமும் இதுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற இந்த பக்கமும் சமமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஆப்போசிட்ல இருக்க பக்கங்கள் சமமாக இருக்கிறது தான் கனசெவ்வகம். மொத்தம் 6 பக்கங்கள் இருக்கும். சரி, இப்போ ஃபர்ஸ்ட் இதோட சுற்றளவு எப்படி கண்டுபிடிக்கிறது? சுற்றளவுனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் நம்ம இந்த லென்த்தை மட்டும் கணக்கில் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுங்களேன். இந்த லென்த்தை மட்டும் கணக்கில் எடுத்துக்கிட்டோம்னா அதான் சுற்றளவு. அதாவது ஒரு பக்கத்தை ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறோம். 6 பக்கத்தில் ஒரு பக்கத்தை எடுத்துக்கிறோம். அந்த ஒரு பக்கத்தில் ஜஸ்ட் இந்த லென்த்தை மட்டும் நம்ம கணக்கில் எடுத்துக்கிறோம். ஒரு நிமிஷம் இருங்க. இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு லைன் போட்டுடுறேன். சரியா? கொஞ்சம் மேத்ஸில் வீக்காக இருக்கிறவங்களுக்கும் இது கொஞ்சம் ஈஸியாக புரியும். அதுக்காக தான் நம்ம இப்படி பண்ணுறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் அதில் ரெட் கலரில் லைன் போட்டிருக்கேன் இல்லையா, 4 பக்கமும். ஸோ இந்த 4 லைனையும் நாம் வந்து எடுத்துக்கிட்டோம்னா அதுதான் சுற்றளவு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த மேலே இருக்கிற லைன் வந்து ஒரு 10 சென்டிமீட்டர்னு வச்சுப்போம். இந்த சைடில் உள்ளது ஒரு 5 சென்டிமீட்டர்னு வச்சுப்போம். கீழே உள்ளதும் 10 சென்டிமீட்டர் வந்துடும். இந்த சைடு உள்ளதும் 5 சென்டிமீட்டர் வந்துடும். அப்போ 10 + 10 20, 5 + 5 10, 20ம் 10ம் 30. ஸோ அப்போ இதோட சுற்றளவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 சென்டிமீட்டர் வரும். ஸோ இதுதான் வந்து சுற்றளவுங்கிறது. அடுத்து பரப்பளவுனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 4 லைனும் சேர்ந்து எவ்வளோ ஸ்பேஸை ஆக்குப்பை பண்ணுது அப்படின்னு கண்டுபிடிச்சோம்னா அதான் பரப்பளவு. இப்போ உதாரணத்துக்கு திரும்ப நம்ம ஒரு லைன் போட்டுடலாம். ஸோ இப்போ பாருங்க, இந்த 4 லைன் சேர்ந்து இந்த ஸ்பேஸை ஃபுல்லாக ஆக்குபை பண்ணிடுது. கரெக்டாக? ஸோ இதுதான் வந்து பரப்பளவுங்கிறது. ஸோ அப்போ நம்ம இதை சிம்பிளாக எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பக்கத்தையும் இந்த பக்கத்தையும் பெருக்கிட்டோம்னா நமக்கு பரப்பளவு கிடச்சிரும். சரியா? இந்த பக்கத்தை நம்ம லென்த்துன்னு வச்சுப்போம் எப்போதுமே. இந்த பக்கத்தை வந்து பிரெத்துன்னு வச்சுப்போம். லென்த்தை வந்து எல்லுன்னு டினோட் பண்ணுவோம், பிரெத்தை வந்து பின்னு டினோட் பண்ணுவோம். ஸோ அப்போ இந்த ஒரு பக்கத்துடைய பரப்பளவை நம்ம கண்டுபிடிக்கணும்னா எல் இன்ட்டு பி அப்படின்னு சொல்லலாம். ரைட்டா? அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த கனசெவ்வகத்தோட மொத்த புறப்பரப்பை கண்டுபிடிக்க சொல்லி கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் மொத்த புறப்பரப்புனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 6 பக்கம் இருக்கு இல்லையா, ஓகேவா? இந்த கனசெவ்வகத்தோட 6 பக்கம் இருக்கு இல்லையா, இந்த 6 பக்கத்துடைய பரப்பளவையும் கண்டுபிடிச்சு நாம் அதை கூட்டிக்கிட்டோம்னா அதுதான் மொத்த புறப்பரப்பு அப்படிங்கிறது. இங்கிலீஷில் வந்து டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க, இந்த பக்கத்துடைய பரப்பளவு இப்போதான் நம்ம கண்டுபிடிச்சோம். எல் இன்ட்டு பி, ஓகேவா? அதாவது லென்த் இன்ட்டு பிரெத்து, தமிழில் நீளம் இன்ட்டு அகலம். ரைட்டா? இந்த ஒரு பக்கத்துடைய பரப்பளவு எல் இன்ட்டு பி. இப்போ இதே மாதிரியே இங்கே ஒரு பக்கம் இருக்குது. அப்போ இதுக்கும் என்ன வரும்? எல் இன்ட்டு பி தான் வரும். கரெக்டா? ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு நோட்டும் பேனாவும் கையில் எடுத்துக்கோங்க. நான் சொல்ல சொல்ல அப்படியே நோட் பண்ணிக்கிட்டே வாங்க. ஸோ இப்போ இந்த 2 பக்கத்துக்கான பரப்பளவு என்ன? இந்த பக்கம், அதுக்கப்புறம் இந்த பக்கம். இந்த 2 பக்கத்துக்கான பரப்பளவு என்ன? 2 இன்ட்டு எல் இன்ட்டு பி. இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா, இந்த பக்கம் அதுக்கப்புறம் இந்த பக்கம், இந்த 2 பக்கத்துக்கான பரப்பளவு கண்டுபிடிக்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா இது நீளம் தான், ஓகேவா? இது லென்த்து தான், ஆனால் இது வந்து ஹைட்டு. சரியா? ஸோ அப்போ இந்த பக்கத்துக்கான பரப்பளவு என்ன வரும்? லென்த் இன்ட்டு ஹைட்டு. அதாவது சிம்பிளாக வந்து எல் இன்ட்டு ஹச் அப்படின்னு சொல்லலாம். எல் இன்ட்டு ஹச் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஒரு பக்கத்துடைய பரப்பளவை எல் இன்ட்டு ஹச் அப்படின்னு சொல்லுவோம். இதே மாதிரியே இன்னொரு பக்கம் இருக்குது. ஸோ அப்போ 2 பக்கம் இருக்கிறதுனால என்ன பண்ணணும்னா 2 இன்ட்டு எல் இன்ட்டு ஹச் அப்படின்னு டினோட் பண்ணணும். இப்போ ஏற்கனவே இந்த பக்கத்துக்கான பரப்பளவை நீங்கள் 2 இன்ட்டு எல் இன்ட்டு பின்னு எழுதியிருப்பீங்க. ஐ மீன் இந்த பக்கத்துக்குமான பரப்பளவை 2 இன்ட்டு எல் இன்ட்டு பின்னு எழுதியிருப்பீங்க. இப்போ அதுக்கு கீழே என்ன பண்ணுறீங்கன்னா இந்த பக்கம் அதுக்கப்புறம் இந்த பக்கம்
இந்த ரெண்டு பக்கத்துடைய பரப்பளவை 2 இன்ட்டு எல் இன்ட்டு ஹச்னு எழுதிக்கோங்க. சரியா? இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த பக்கம் அதுக்கப்புறம் இந்த பக்கம் இந்த ரெண்டு பக்கத்துடைய பரப்பளவை கண்டுபிடிக்கணும். ஸோ இது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேம் ப்ரொசீஜர் தான். இந்த பக்கத்தையும் பெருக்கிக்கணும். இந்த பக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரெத்து, அதாவது அகலம். இந்த பக்கம் வந்து ஹைட்டு. ஓகேவா, உயரம். அப்போ பி இன்ட்டு ஹச், பிரெத்துனா பின்னு சொல்லுவோம், பி ஹைட்னா ஹச்ன்னு சொல்லுவோம், ஹச். அப்போ இந்த பக்கத்துடைய பரப்பளவு பி இன்ட்டு ஹச்ன்னு வரும். இப்போ இதே மாதிரியே ரெண்டு பக்கம் இருக்குது, ரைட்டா? அப்போ என்ன வரும்? 2 இன்ட்டு பி இன்ட்டு ஹச்ன்னு வரும். ஸோ இப்போ இந்த மூணுத்தையும் 1 by 1 எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து 2 இன்ட்டு எல் இன்ட்டு பி, ஓகேவா, இந்த பக்கத்துக்கும் இந்த பக்கத்துக்கும். அடுத்து இந்த பக்கத்துக்கு பார்த்தீங்கன்னா 2 இன்ட்டு எல் இன்ட்டு ஹச், இதுக்கும் இதுக்கும். அடுத்து இந்த பக்கத்துக்கு பார்த்தீங்கன்னா 2 இன்ட்டு பி இன்ட்டு ஹச், ஓகேவா, இந்த பக்கத்துக்கும் இந்த பக்கத்துக்கும். ஸோ இப்போ எல்லாத்தையும் கூட்டிக்கிட்டிங்கன்னா அதுதான் வந்து ஒரு கன செவ்வகத்துடைய மொத்த புறப்பரப்பு அப்படிங்கிறது. ஓகேவா, இதை நீங்கள் மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் இது வந்து உங்கள் மைண்டில் இருந்தால் போதும். இந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் வந்து உங்கள் மைண்டில் வந்துருச்சுன்னா போதும், நீங்கள் வந்து ஈஸியாக வந்து அந்த ஃபார்முலாவை டெரைவ் பண்ணி கொண்டு வந்துடலாம். சரி, ஓகே. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா பக்கப்பரப்புன்னு கேட்பாங்க. கனசெவ்வகத்தின் பக்கப்பரப்பு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ அதுக்கான ஃபார்முலா என்ன? ஃபஸ்ட்டு பக்கப்பரப்புனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மேலே இருக்கு இல்லையா, இந்த பக்கத்தையும் இந்த கீழே இருக்குல்ல இந்த பக்கத்தையும் விட்டுறணும். ஓகேவா, அதாவது 2 இன்ட்டு எல் இன்ட்டு பின்னு கண்டுபிடிச்சோம்ல, இந்த பக்கமும் இந்த ரெண்டு பக்கத்தை விட்டுறணும். பக்கவாட்டில் இருக்கிற பக்கத்தை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, பக்கவாட்டில் இருக்கிற பக்கங்களை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு பேர் தான் பக்கப்பரப்பு. சரியா? மேலே உள்ளதையும் கீழே உள்ளதையும் விட்டுறணும். பக்கவாட்டில் உள்ளதை மட்டும் எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு பேர் தான் பக்கப்பரப்புங்கிறது. இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஏற்கனவே நம்ம மொத்த புறப்பரப்பு கண்டுபிடிச்சோம்ல, அதுலேருந்து இதையும் மட்டும் தூக்கிடணும். சரியா? 2 இன்ட்டு எல்பின்னு ஃபஸ்ட்டு போட்டிருப்போம் இல்லையா, அதை மட்டும் தூக்கிடுங்க. தூக்குனீங்கன்னா பாக்கி என்ன வரும்? 2 இன்ட்டு பி இன்ட்டு ஹச் ப்ளஸ் 2 இன்ட்டு எனக்கு கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு பாருங்க, எல் இன்ட்டு ஹச். ஓகேவா, 2 இன்ட்டு எல் இன்ட்டு ஹச் இந்த ரெண்டு பக்கத்துக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பி இன்ட்டு ஹச், இந்த ஒரு பக்கத்துக்கு பி இன்ட்டு ஹச், அதே மாதிரியே இந்த பக்கத்துக்கும் பி இன்ட்டு ஹச். ஸோ இதுதான் பக்கப்பரப்புங்கிறது. அப்போ சிம்பிளாக நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா, கனசெவ்வகத்தின் பக்கப்பரப்பு அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த மேலே உள்ள பக்கத்தையும் கீழே உள்ள பக்கத்தையும் மட்டும் எடுத்துடணும். பாக்கி 4 பக்கம் இருக்கு இல்லையா, இந்த பக்கம் இந்த பக்கம் இந்த பக்கம் அதுக்கப்புறம் இந்த பக்கம், இந்த 4 பக்கத்தை மட்டும் நீங்கள் கணக்கில் எடுத்துக்கணும். அதோட பரப்பளவை மட்டும் நீங்கள் கூட்டி போட்டிங்கன்னா அதுதான் உங்களுக்கு ஃபார்முலா. சரியா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கன அளவு கேட்பாங்க. முக்கியமான விஷயம், பக்கப்பரப்பை வந்து லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியான்னு கேட்பாங்க. ஓகேவா, நீங்கள் இங்கிலீஷ்லையும் தெரிஞ்சு வச்சுங்க, அதுதான் நல்லது. பக்கப்பரப்பை லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியான்னு சொல்லுவாங்க. மொத்த புறப்பரப்பை டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியான்னு சொல்லுவாங்க. அடுத்து கன அளவு வால்யூம்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த கன செவ்வகத்துடைய கன அளவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு கன அளவுனா என்னன்னா, இந்த கன செவ்வகம் எவ்வளோ ஸ்பேஸை வந்து ஆக்குபை பண்ணும் அப்படிங்கிறது தான் கன அளவுங்கிறது. சிம்பிளாக சொல்லணும்னா, இந்த கன செவ்வகத்துக்குள்ளே நீங்கள் எவ்வளோ பொருளை வைக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு இதுக்குள்ளே நீங்கள் மண்ணை கொட்டி வச்சிங்கன்னா எவ்வளோ மண்ணை கொட்டி வைக்கலாம் அப்படிங்கிறது தான் கன அளவு. சரியா? இந்த கன செவ்வகத்தை இப்போ நான் அப்படி ஓப்பன் பண்ணுறேன்னு வச்சுக்கலாம். ஓப்பன் பண்ணனா உள்ளே எம்டி ஸ்பேஸ் இருக்குது இல்லையா, இதில் வந்து நீங்கள் எவ்வளோ மண்ணை கொட்டி வைக்கலாம், இல்லை எவ்வளோ பொருள் வைக்கலாம், இது எவ்வளோ இடத்த அடைக்குது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறது தான் கன அளவு. ஸோ அதுக்கான ஃபார்முலா என்னன்னா ரொம்ப சிம்பிள், எல் இன்ட்டு பி இன்ட்டு ஹச். இந்த லென்த்து, பிரெத்து, அதுக்கப்புறம் இந்த ஹைட்டு மூணுத்தையும் பெருக்குனீங்கன்னா அதுதான் கன அளவு. சரியா? இப்போ அடுத்ததில் பார்த்தீங்கன்னா மூளை விட்டம்னு கேட்பாங்க. கனசெவ்வகத்தின் மூளை விட்டம்னு கேட்பாங்க. ஆக்சுவலாக அதில் மூளை விட்டம்ங்கிறது நம்ம உள்ளே இருந்து எடுக்கணும் கணக்கு. உள்ள அந்த லாஸ்ட் எட்ஜ் இருக்கு இல்லையா, ஓரளவுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், கடைசி எட்ஜ் இருக்குல்ல, அந்த மூலையிலேருந்து இந்த மூளை வரைக்கும் எவ்வளோ அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூட் இன்ட்டு எல் ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் ஹச் ஸ்கொயர். கனசெவ்வகத்தின் மூளை விட்டத்துக்கான ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா ரூட் ஆஃப் எல் ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் ஹச் ஸ்கொயர். ஸோ அது எப்படி வருங்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. ஓகேவா? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஃபிதாகரஸ் தேற்றத்தை யூஸ் பண்ணி அதை கொண்டு வந்திருப்பாங்க. பட் நாம் அதை டெரைவ் பண்ணிக்கிட்டுலாம் இப்போ இருக்க வேணாம். ஓகேவா? எக்ஸாமில் நமக்கு அதுக்கு டைமும் இருக்காது. ஸோ சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க, இதில் இருக்க 3 அளவு. ஓகேவா? லென்த்து, அப்புறம் இந்த லென்த்து, பிரெத்து, அதுக்கப்புறம் இந்த ஹைட்டு, இந்த மூணுத்தையும் என்ன பண்ணணும்னா ஸ்கொயர் பண்ணணும். ஸ்கொயர் பண்ணி கூட்டிக்கிட்டு அதுக்கு ரூட் எடுக்கணும்.
அதான் ரூட் ஆஃப் எல் ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் ஹச் ஸ்கொயர். சரியா? ஸோ அப்போ இதோட என்ன முடிஞ்சிருச்சு? கனசெவ்வகம் இதோட முடிஞ்சிருச்சு. அடுத்து கனசதுரம் நாம பார்க்கணும். ஸோ இந்த பாக்ஸ் பாருங்க. இது பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டா ஒரு கனசதுரம் கிடையாது. சரியா? நானும் நிறைய பாக்ஸ் தேடி பார்த்தேன். பட் எதுவுமே எனக்கு வந்து கரெக்டாக ஒரு கனசதுரம் சேஃபில் கிடைக்கல. ஸோ அதனால் வந்து இதை எடுத்துக்கிட்டேன். பட் நான் கான்செப்ட் என்னன்னு சொல்லிடுறேன். இப்போ நீங்கள் கனசதுரத்துலேயும் பார்த்தீங்கன்னா 6 பக்கம் இருக்கும். 1 2 3 4 5 6. ஓகேவா? கனசதுரத்துலேயும் உங்களுக்கு 6 பக்கங்கள் இருக்கும். ஆனால் முக்கியமான விஷயம் என்னன்னா இதில் 6 பக்கமுமே சமமாக இருக்கும். ஓகேவா? இப்போ நம்ம கன செவ்வகத்தை எடுத்துக்கிட்டோம்னு வச்சுங்களேன், ஆப்போசிட் பேஜ் பக்கம் தான் சமமாக இருக்கும். ஓகேவா? ஆப்போசிட் சைடு தான் வந்து சமமாக இருக்கும். ஆனால் கன சதுரத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா பக்கமுமே சமமாக இருக்கும். 6 பக்கம் இருக்குன்னா 6 பக்கமுமே சமமாக இருக்கும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு வந்து ஒரு பக்கத்தை நம்ம எடுத்துப்போம். இந்த ஒரு பக்கத்துடைய சுற்றளவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். இந்த பக்கங்கள் இருக்கு இல்லையா, இது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணிக்கணும்னா கூட்டிக்கணும், அவ்வளோதான். அதே மாதிரியே கனசதுரத்தை பொறுத்த வரைக்கும் முக்கியமான விஷயம், இந்த லென்த் இருக்குல்ல எல்லாமே ஒரே அளவாக தான் இருக்கும். ஓகேவா? இதில் வந்து லென்த்து பிரெத்து ஹைட்டுங்கிற வித்தியாசம் இருக்காது. இப்போ இது வந்து ஒரு 10 சென்டிமீட்டர்னா இதுவும் 10 சென்டிமீட்டர் தான் இருக்கும், இதுவும் 10 சென்டிமீட்டர் தான் இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு சைடில் இருக்கு பாருங்க, இதுவும் 10 சென்டிமீட்டர் தான் இருக்கும். ஸோ எல்லா அளவுமே ஒரே அளவாக தான் இருக்கும். அதனால தான் எல்லா பக்கமுமே உங்களுக்கு சமமாக இருக்குது. சரியா? ஸோ அப்போது இந்த கனசதுரத்தோட ஒரு பக்கத்துடைய பரப்பளவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ ஸ்கொயர். எப்படி ஏ ஸ்கொயர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நார்மலாக நம்ம பரப்பளவுக்கு என்ன பண்ணுவோம், இதையும் பெருக்குவோம். ரைட்டா? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதுவும் ஏ தான், இதுவும் ஏ தான். ஓகேவா? இப்போ நம்ம வந்து இதை எடுத்துக்கிட்டோம்னு வச்சுங்க, இந்த கன செவ்வகத்தை எடுத்துக்கிட்டோம்னா என்ன ஆகும், இது வந்து லென்த் எல், இது பிரெத் பின்னு சொல்லுவோம். ஏன்னா ரெண்டு வேற வேற அளவாக இருக்கும். ஆனால் இப்போ நீங்கள் இதில் எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுவும் ஒரே அளவாக தான் இருக்கும். இதுவும் ஏ தான், இதுவும் ஏ தான். அதாவது இது 10 சென்டிமீட்டர்னா இதுவும் 10 சென்டிமீட்டர் தான். ஸோ அப்போ ஏ இன்ட்டு ஏ நம்ம சிம்பிளாக ஏ ஸ்கொயர் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ கன சதுரத்தில் இருக்க ஒரு பக்கத்துடைய பரப்பளவு பார்த்தீங்கன்னா ஏ ஸ்கொயர். ஓகேவா? கன சதுரத்தில் இருக்கிற ஒரு பக்கத்துடைய பரப்பளவு ஏ ஸ்கொயர். இப்போ நமக்கு மொத்தம் எத்தனை பக்கம் இருக்கு? 6 பக்கம் இருக்கு. அப்போ 6 பக்கத்துடைய பரப்பளவு என்ன? 6 ஏ ஸ்கொயர்னு சொல்லலாமா? ஸோ அதுதான் வந்து கனசதுரத்துடைய மொத்த புறப்பரப்பு அப்படின்னு சொல்லுவோம். சரியா? கனசதுரத்தோட ஒரு பக்கத்தோட பரப்பளவு ஏ ஸ்கொயர், ஏ இன்ட்டு ஏ ஸ்கொயர். இதில் மொத்தம் பார்த்தீங்கன்னா 6 பக்கம் இருக்கும். சரியா? அப்போ இந்த 6 பக்கத்துடைய பரப்பளவை நம்ம எப்படி சொல்லலாம்? 6 இன்ட்டு ஏ ஸ்கொயர்னு சொல்லலாம். ஸோ அதுதான் வந்து கனசதுரத்துடைய டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா, அதாவது மொத்த புறப்பரப்பு. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கனசதுரத்திலே என்ன பண்ணுவாங்கன்னா லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியாவும் கேட்பாங்க. அதாவது பக்கப்பரப்புன்னு நாம ஏற்கனவே பார்த்தோம்ல, அதுவும் கேட்பாங்க. பக்கப்பரப்புனா என்ன பண்ணணும், மேலே உள்ளதையும் கீழே உள்ளதையும் விட்டுறணும். சரியா? இப்போ இந்த மேலே உள்ள பக்கத்துடைய பரப்பளவு என்ன? ஏ ஸ்கொயர். கீழே உள்ள பக்கத்துடைய பரப்பளவு என்ன? ஏ ஸ்கொயர். அப்போ நம்ம 6 ஏ ஸ்கொயர்லேருந்து இந்த 2 ஏ ஸ்கொயரை தூக்கிட்டோம்னா பாக்கி 4 ஏ ஸ்கொயர் கிடைக்குமா? ஸோ அதுதான் வந்து இந்த கனசதுரத்துடைய பக்கப்பரப்புங்கிறது. ஓகேவா? கனசதுரத்துடைய பக்கப்பரப்பு. ஸோ மொத்த பரப்பரப்பு 6 ஏ ஸ்கொயரு. அதுலேருந்து மேலே உள்ளதையும் கீழே உள்ளதையும் தூக்கிடுறோம். இந்த ஏ ஸ்கொயரையும் இந்த ஏ ஸ்கொயரையும் தூக்கிடுறோம். ஸோ அப்போ பேலன்ஸ் நமக்கு கிடைக்கிறது 4 ஏ ஸ்கொயர். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வேற என்ன இருக்கு, இதில் வந்து இதோட மூளை விட்டம் கேட்பாங்க. ஓகேவா? கனசதுரத்துடைய மூளை விட்டம் அதுக்கான ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா √3 × ஏ. கனசதுரத்தின் மூளை விட்டத்துக்கான ஃபார்முலா √3 × ஏ. இதுவும் பிதாகரஸ் தேற்றத்தை யூஸ் பண்ணி தான் கொண்டு வருவாங்க. அது வேணா நான் அடுத்து வந்து ஃபார்முலாவை நம்ம தனியாக பார்ப்போம். ஃபார்முலா மட்டும் நான் தனியாக எடுத்து வச்சிருக்கேன். ஸோ அப்போ அதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ரைட்டா? ஸோ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உருளை பார்க்க போகிறோம். இங்கிலீஷில் சிலிண்டர்னு சொல்லுவோம். ஸோ உருளை பார்க்க. சரியா? இதுதாங்க ஒரு சிம்பிளான ஒரு சிலிண்டர்னு சொல்லலாம். ரைட்டா? சிம்பிளான ஒரு சிலிண்டர். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சர்க்கிள் இருக்கும். சரியா? இங்கே ஒரு வட்டம் இருக்கும், இங்கே ஒரு வட்டம் இருக்கும். இந்த மோல்டானதை விட்டுருங்க. இது அப்படியே எப்படி சொல்கிறது, இது அப்படியே வந்து ஃபில் ஆயிருக்கு அப்படின்னு வச்சுங்க. இதில் கட் பண்ணி எடுத்துருக்காங்களா, அதை விட்டுருங்க. இது அப்படியே இப்படி ஃபில் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க. இதுக்குமே எனக்கு வேற எதுவும் தப்பாக கிடைக்கல. ஸோ அதனால தான் இதையே எடுத்துகிட்டு வந்துட்டேன். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சர்க்கிள் இருக்குது, இங்கே ஒரு சர்க்கிள் இருக்குது. சரியா? 2 சர்க்கிள் இருக்குது. இப்போ நம்ம உருளையை பொறுத்த வரைக்கும் நம்ம என்னென்ன கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து வலைப்பரப்புன்னு ஒன்று கேட்பாங்க.
வலைபரப்புனா என்னன்னா, இந்த சர்க்கிளையும் விட்டுருங்க. விட்டுட்டு இந்த இந்த இடம் இருக்கு இல்லையா, அதாவது இந்த வளைஞ்சிருக்கு இல்லையா, அப்படி இப்படி வருது இல்லையா, இந்த சைடுல இருக்குல்ல, இதை மட்டும் நாம கணக்கில் எடுத்துக்கிட்டோம்னா அதுதான் வலைபரப்புங்கிறது. சரியா? இந்த வலைபரப்புக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 2πr/h. அது எப்படி வருது அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு இந்த வட்டத்தை எடுத்துங்க, கீழே ஒரு வட்டம் இருக்குல்ல, இந்த வட்டத்தை எடுத்துங்க. இந்த வட்டத்துடைய சுற்றளவு என்ன? 2πr. ஓகேவா? வட்டத்தோட சுற்றளவுக்கான ஃபார்முலா 2πr. இந்த வட்டம், கீழே இருக்கிற இந்த வட்டம் தான் என்ன ஆயிருக்குன்னா, அப்படியே சுத்தி 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 இது வரைக்கும் வந்திருக்கு. வந்து ஒரு சிலிண்டரை ஃபார்ம் பண்ணுது. சரியா? ஒரு வட்டம் தான், அதாவது கீழே இருக்கிற இந்த வட்டம் தான் அப்படியே சுத்தி 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 வந்து என்ன பண்ணுது, இந்த மாதிரி ஒரு சிலிண்டரை ஃபார்ம் பண்ணுது. சரியா? அப்ப இந்த கீழே இருக்கிற வட்டம் எவ்வளவு தூரத்துக்கு சுத்தி வருது? h உயரத்துக்கு சுத்தி வருது. சரியா? எவ்வளவு உயரம் நமக்கு தெரியாது, ஸோ அதை நம்ம ஹச்ன்னு வச்சுப்போம். அப்ப கீழே இருக்கிற வட்டம் ஒரு குறிப்பிட்ட உயரத்துக்கு சுத்தி வந்து ஒரு சிலிண்டரை ஃபார்ம் பண்ணுது. ஸோ அந்த உயரத்தை நம்ம ஹச்ன்னு எடுத்துப்போம். நார்மலா இந்த வட்டத்துடைய சுற்றளவு பார்த்தீங்கன்னா 2πr. இந்த 2πr சுற்றளவு என்ன பண்ணுதுன்னா h உயரத்துக்கு வந்திருக்கு. ஸோ அதனால உருளையோட வலைபரப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2πr × h. ஓகேவா? சிம்பிளா ஞாபகம் வச்சுங்க. உருளைனா உங்களுக்கு இந்த 2 சர்க்கிள் ஞாபகம் வந்துடும். இந்த 2 சர்க்கிள் ஞாபகம் வந்தா நீங்க ஈஸியா ஃபார்முலாவை டிரைவ் பண்ணிடலாம். இந்த சர்க்கிள் தான் என்ன ஆகுதுன்னா டே ரொட்டேட் ஆகி இது வரைக்கும் வந்துருச்சு. இப்போ இந்த சர்க்கிளுடைய சுற்றளவு வந்து 2πr. அப்போ இந்த 2πrங்கிற இந்த சுற்றளவு தான் என்ன ஆயிருக்கு, இந்த ஹைட் வரைக்கும் வந்திருக்கு. ஓகேவா? இவ்வளோ ஹைட்டுக்கு வந்திருக்கு. ஸோ அப்போ 2πr × h. சரியா? ஸோ இது வந்து வலைபரப்புக்கு. அடுத்த வலைபரப்பை வந்து இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்கன்னா கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னு சொல்லுவாங்க. வலைபரப்பை இங்கிலீஷ்ல கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த உருளையிலேயே வந்து மொத்த புறப்பரப்பு கேட்பாங்க, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கேட்பாங்க. அதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியானா டோட்டலாக இந்த உருளையோட பரப்பளவு எல்லாத்தையும் சேர்த்துக்கிறது தான் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. இப்போ நம்ம வந்து இந்த இதுக்கு மட்டும் கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா? இப்படி சுற்றி இருக்கு இல்லையா, இந்த இதுக்கு மட்டும் நாம பரப்பளவை கண்டுபிடிச்சிட்டோம், 2πr/hன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இது கூட என்ன பண்ணணும்னா இந்த வட்டத்துடைய பரப்பளவையும் இந்த வட்டத்துடைய பரப்பளவையும் சேர்த்துக்கணும். சரியா? நல்லா பாருங்க, இதோட பரப்பளவு வந்து 2πr/h. சரியா? இப்படி சுற்றி இருக்கிற இந்த பகுதியோட பரப்பளவு 2πr/h. இது கூட நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த வட்டத்துடைய பரப்பளவையும் இந்த வட்டத்துடைய பரப்பளவையும் சேர்த்துக்க போறோம். இப்போ இந்த வட்டத்துடைய பரப்பளவு என்ன, πr². நார்மலா வட்டத்துடைய பரப்பளவு πr². இங்க ஒரு வட்டம் இருக்கு, இங்க ஒரு வட்டம் இருக்கு. அப்ப 2 வட்டம் இருக்கு. ஒரு வட்டத்துடைய பரப்பளவு πr², 2 வட்டத்துடைய பரப்பளவு 2πr². நாம ஏற்கனவே வலைபரப்பு கண்டுபிடிச்சிருந்தோம், 2πr × hன்னு கண்டுபிடிச்சிருந்தோம். அது கூட என்ன பண்றோம்னா இந்த வட்டத்துடைய பரப்பளவையும் இந்த வட்டத்துடைய பரப்பளவையும் சேர்த்துக்க போறோம். அப்ப ஃபைனலா நமக்கு மொத்த புறப்பரப்புக்கான ஃபார்முலா என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதோட ஃபார்முலாவை ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க. ஓகேவா? இந்த வளைஞ்சிருக்கிற இந்த பரப்போட ஃபார்முலா ஃபர்ஸ்ட் எழுதிங்க, 2πr/h பிளஸ் போட்டுக்குங்க. போட்டுக்கிட்டு இந்த வட்டத்துடைய பரப்பளவு எழுதிக்கிங்க πr². அதே மாதிரியே இந்த வட்டத்துடைய பரப்பளவு எழுதிக்கிங்க பிளஸ் πr². அப்ப ஃபைனலா பாத்தீங்கன்னா 2πr/h பிளஸ் 2πr². ஓகேவா? 2 வட்டம் இருக்கிறதுனால 2πr² அப்படின்னு எழுதலாம். அவ்வளவுதான். இப்ப அடுத்து பாத்தீங்கன்னா இதுலயே வந்து கன அளவு கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. உருளையோட கன அளவு கேட்பாங்க. இப்ப கன அளவு நமக்கு ரொம்ப சிம்பிள் தான். கன அளவுனா என்னன்னா இந்த உருளைக்குள்ள நம்ம எவ்வளவு பொருளை வைக்கலாம், அந்த சிலிண்டர் இருக்குன்னா இதுக்குள்ள எவ்வளவு பொருளை வைக்கலாம் அப்படின்னு நம்ம பாக்குறது தான் கன அளவு. அதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சேம் மெத்தட் தான். இந்த கீழே வந்து சர்க்கிள் இருக்கு இல்லையா, இதோட பரப்பளவு என்ன, πr². ரைட்டா? இந்த வட்டத்தோட பரப்பளவு πr². பரப்பளவுனா என்ன, இது ஃபுல்லா எவ்வளவு ஆக்குபை பண்ணிருக்கு அப்படின்னு நம்ம பாக்குறது தான் பரப்பளவு இல்லையா, என்ன சொன்னதுதான். இது வந்து நமக்கு ஃபுல்லா எவ்வளவு ஆக்குபை பண்ணிருக்கு, இந்த வட்டம் வந்து நமக்கு ஃபுல்லா எவ்வளவு ஆக்குபை பண்ணிருக்கு அப்படின்னு சொல்றது தான் பரப்பளவு. இப்ப இந்த வட்டம் தான் என்ன பண்ணுது, சுத்தி சுத்தி சுத்தின்னு இவ்வளவு ஹைட்டுக்கு வந்திருக்கு. ஓகேவா? இந்த வட்டம் தான் என்ன பண்ணிருக்கு, அப்படியே ரொட்டேட் ஆகி இவ்வளவு ஹைட்டுக்கு வந்திருக்குன்னு நம்ம சொன்னோம். அப்ப இந்த கீழே இருக்கிற பரப்பளவு தான் என்ன ஆயிருக்குன்னா இந்த h அளவுக்கு வந்திருக்கு. சரியா? ஸோ அப்போ இந்த உருளையோட கன அளவு பார்த்தீங்கன்னா πr² × h. ஓகேவா? இந்த வட்டத்தோட பரப்பளவு h உயரத்துக்கு வந்திருக்கு. அப்போ πr² × h. அதுதான் வந்து உருளையோட கன அளவு. ரைட்டா? ஸோ இது புரியலனா கூட பரவாயில்ல, அடுத்து நம்ம ஃபார்முலா தனியாக பார்ப்போம், அப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ அடுத்து பாருங்க, அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து உள்ளீடற்ற உருளை. சரியா? இப்போ இதில் பாருங்க, நடுவில் வந்து ஸ்பேஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி இருந்ததுன்னா அது உள்ளீடற்ற உருளை அப்படின்னு சொல்லுவோம், ஹாலோ சிலிண்டர் அப்படின்னு சொல்லுவோம் இங்கிலீஷில். ஸோ இதோடைய வலைபரப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
இந்த ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, இந்த வெள்ளை சுத்தி இருக்கு பார்த்தீங்களா, இதையும் இந்த உள்ள ஒரு இது இருக்குல்ல, உள்ள இருக்கு இல்லையா, இந்த பரப்பளவையும் நாம கூட்டிக்கிட்டோம்னா அதுதான் வந்து இந்த உள்ளீடற்ற உருளையோட வலைபரப்பு. ஸோ இதுக்கான ஃபார்முலா என்னன்னா 2π இன்ட்டு ஆர் பிளஸ் ஆர் இன்ட்டு ஹெச். அது எப்படி வருதுன்ட்டு நான் வந்து உங்களுக்கு ஃபார்முலா காட்டும்போது சொல்றேன். ஒன்றும் இல்லை, இந்த ஆரத்தை வந்து நம்ம கேபிட்டல் ஆர்னு எடுத்துப்போம். இந்த வெளில இருக்கு இல்லையா, இந்த ஆரத்தை வந்து நம்ம கேபிட்டல் ஆர்னு எடுத்துப்போம். உள்ள இருக்கிற இந்த பகுதியோட ஆரத்தை வந்து நம்ம ஸ்மால் ஆர்னு எடுத்துப்போம். சரியா? ஸோ அப்போ இந்த ரெண்டு ஆரையும் நம்ம என்ன பண்ணிக்கணும்னா கூட்டிக்கணும். இந்த ரெண்டு ஆரையும் நம்ம கூட்டிக்கிட்டோம்னா நமக்கு வந்து இதோடைய வலைபரப்பு கிடைக்கும். அது எப்படின்னு நான் ஃபார்முலா பார்க்கும்போது சொல்றேன். ஸோ இப்போதைக்கு இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. உள்ளீடற்ற உருளைனா ரெண்டு ஆரம் இருக்கும். சரியா? இந்த வெளில இருக்கிற பகுதிக்கு ஒரு ஆரம் இருக்கும். இப்போ இதுதான் சென்டர்னு வச்சுங்களேன். இதுதான் சென்டர்னா இதுல இருந்து வெளில இருக்கிற பகுதிக்கு ஒரு ஆரம் இருக்கும், உள்ள இருக்கிற பகுதிக்கு ஒரு ஆரம் இருக்கும். ரெண்டு ஆரம் இருக்கும். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். இது உள்ளீடற்ற உருளை. அடுத்து நம்ம பார்க்க போறது கூம்பு. இங்கிலீஷ்ல கோன் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் கோன். சரியா? ஒரு ஐஸ்கிரீம்லாம் சாப்பிடுவோம்ல, அந்த இதான் வந்து நம்ம கோன்னு சொல்லுவோம். இப்போ இதுல பாத்தீங்கன்னா இந்த ஹைட் வந்து கொஞ்சம் ஸ்லோப்பா இருக்கும். சரியா? கொஞ்சம் அப்படியே சாய்வா வருதா, இதை வந்து சாய் உயரம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இந்த கோனை பொறுத்த வரைக்கும் நம்ம என்னென்ன கேட்பாங்க, கூம்பை பொறுத்த வரைக்கும் என்னென்ன கேட்பாங்கன்னா வலைபரப்பு கேட்பாங்க, கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா கேட்பாங்க. ஸோ இதோட வலைபரப்புக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா πr/l. ஓகேவா? இதோட வலைபரப்புக்கான ஃபார்முலா πr/l. ஸோ இது எப்படிங்கிறது நம்ம ஃபார்முலா பார்க்கும்போது பார்க்கலாம். இப்போதைக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. வலைபரப்புனா ஜஸ்ட் இந்த சுற்றி இருக்கிற பரப்பு, ரைட்டா? இந்த சுற்றி இருக்கிற இந்த பகுதியுடைய பரப்பளவு இதை நம்ம சேர்த்தோம்னா அதான் வலைபரப்பு. அதுக்கான ஃபார்முலா π இன்ட்டு ஆர் இன்ட்டு எல். அடுத்து என்ன கேட்பாங்கன்னா மொத்த புறப்பரப்பு கேட்பாங்க. இந்த கூம்போட மொத்த புறப்பரப்பு கேட்பாங்க. மொத்த புறப்பரப்புனா நம்ம இதையும் சேர்த்துக்கோம். சரியா? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சர்க்கிள் இருக்கு, ரைட்டுங்களா? இந்த இடத்துல ஒரு சர்க்கிள் இருக்கு. ஸோ இந்த சர்க்கிளுடைய பரப்பளவையும் நாம சேர்த்துக்கிட்டோம்னா அதுதான் வந்து மொத்த புறப்பரப்பு, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாங்க. இப்போ இந்த வளைஞ்ச பகுதியோட பரப்பளவு இப்போதான் நம்ம கண்டுபிடிச்சோம், πr/l அப்படின்னு கண்டுபிடிச்சோமா? அது கூட இதை கூட்டிங்க. இதோட பரப்பளவு πr². ஸோ அப்போ ஒரு கூம்போட மொத்த புறப்பரப்பு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா πr/l. ஓகேவா? இதோட பரப்பளவு πr/l பிளஸ் இந்த வட்டத்தோட பரப்பளவு πr². ஸோ அப்போ ஒரு கூம்போட மொத்த புறப்பளவு πr/l பிளஸ் πr². அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கூம்போடைய கன அளவு கேட்பாங்க. கூம்போடைய கன அளவுக்கான ஃபார்முலா என்னன்னா 1/3 πr². இது எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 கூம்பை சேர்த்தோம்னா நமக்கு ஒரு உருளை கிடைக்கும். சரியா? இப்போ இதே மாதிரியே நம்ம 3 கூம்பை சேர்த்தோம்னா இதே அளவு ஹைட் உள்ள ஒரு உருளை நமக்கு கிடைக்கும். இப்போ உருளையோட கன அளவு என்னன்னா πr². சரியா? உருளையோட கன அளவுல 3ல் ஒரு பகுதி தான் வந்து கூம்போட கன அளவு, ரைட்டுங்களா? உருளையோட கன அளவுல 3ல் ஒரு பகுதி தான் கூம்போட கன அளவு. உருளையோட கன அளவு πr². அதுல 3ல் ஒரு பகுதினா 1/3 πr². அவ்வளவுதான். சரியா? ஸோ அடுத்து வந்து இதுல வந்து முக்கியமான விஷயம், இந்த ஹைட் வந்து சில சம்ல என்ன பண்ணுவாங்கன்னா கொடுத்துருவாங்க, ஸ்ட்ரைட்டா கொடுத்துருவாங்க. இந்த சாய் உயரம்னு சொன்ன இல்லையா, இதை வந்து சில கணக்குகள்ல ஸ்ட்ரைட்டா கொடுத்துருவாங்க, சில கணக்குல வந்து ஸ்ட்ரைட்டா கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ அப்படி ஸ்ட்ரைட்டா கொடுக்கலன்னா நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா L² = R² + H². இதுல எல்லுங்கிறது வந்து சாய் உயரம், இந்த உயரம். ஆறுங்கிறது இந்த வட்டத்தோட ஆரம். ஹச்சுங்கிறது இதோட ஸ்ட்ரைட்டான ஹைட். ஓகேவா? இதோட நேரான ஹைட். இந்த சைடை பார்க்காதீங்க, இதோட நேரான ஹைட். சரியா? ஸோ அதெல்லாம் வந்து நம்ம ஃபார்முலா பார்க்கும்போது பார்த்துக்கலாம். இப்போதைக்கு ஜஸ்ட் இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. ஒரு கூம்புனா இந்த மாதிரி ஒரு சர்ஃபேஸ் இருக்கும், இந்த மாதிரி சுற்றி ஒரு சர்ஃபேஸ் இருக்கும், அது கீழே வந்து ஒரு வட்டம். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போறது கோலம். ஸோ இது பார்த்தீங்கன்னா கோலம். சரியா? இந்த பால் பார்த்தீங்கன்னா இது ஒரு கோலம். இந்த எலுமிச்சம்பழமும் என்னதான் ஒரு கோலம் தான். கோலத்தை வந்து நம்ம இங்கிலீஷ்ல ஸ்பியர்னு சொல்லுவோம். இப்போ இதுக்கான மொத்த புறப்பரப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எலுமிச்சம்பழத்தை எடுத்துப்போம். ஏன்னா இதான் கட் பண்ண வசதியாக இருக்கும். கட் பண்ணால் நம்ம அரைக்கோளத்துக்கான ஃபார்முலாவையும் ஈஸியாக பார்த்துக்கலாம். சரியா? சரி, ஓகே. இப்போதைக்கு இது கோலம். சரியா? இப்போதைக்கு இந்த எலுமிச்சம்பழம் வந்து ஒரு கோலம். இதோடைய மொத்த புறப்பரப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4πr². இது எப்படிங்கிறது நான் வந்து ஃபார்முலா பார்க்கும்போது சொல்கிறேன். சரியா? ஸோ ஒரு கோலத்தோட மொத்த புறப்பரப்பு 4πr². இல்லை சிம்பிளாக அப்படி ஞாபகம் வச்சுங்க, 4 வட்டத்தோட பரப்பளவை சேர்த்தோன்னா ஒரு கோலத்துடைய மொத்த புறப்பரப்பு கிடைச்சிரும் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. ஏன்னா ஒரு வட்டத்தோட பரப்பளவு πr². இப்போ 4 வட்டத்தோட பரப்பளவு 4πr² இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. 4 வட்டத்தோட பரப்பளவை சேர்த்தோன்னா அது வந்து கோலத்துடைய மொத்த புறப்பரப்பை நமக்கு கொடுக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா?
இப்போ இது வந்து கோளம், இதோட மொத்த புறப்பரப்பு 4πr². அதே மாதிரி இதோட கன அளவு என்னன்னு பார்த்தீங்கன்னா 4/3 πr³ 4/3 இன்ட்டு πr³. ரைட்டா? இப்போ இதை வந்து நம்ம இப்போ அரைக்கோளமா மாற்ற போகிறோம். இதை அப்படியே கட் பண்ணிடுறோம்னு வச்சுக்கலாம் பாதியா. நான் என்ன பண்ணிட்டேன்னா அந்த கோலத்தை கட் பண்ணிட்டேன். இப்போ இது பார்த்தீங்கன்னா அரைக்கோளம். சரியா? இது வந்து ஒரு அரைக்கோளம். இப்போ இந்த அரைக்கோளத்தோட வலைபரப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மட்டும்தான் வலைபரப்பு. இப்படி இருக்கு இல்லையா, இது மட்டும்தான் வந்து வலைபரப்புங்கிறது. இந்த அரைக்கோளத்தோட வலைபரப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2πr². ஏன்னா இப்படி இருக்கும்போது இதோட வலைபரப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4πr². இப்படி இது முழுசா வந்து கோலமா இருந்தப்ப இதோட வலைபரப்பு 4πr². சரியா? இது முழுசா ஒரு கோலமா இருந்தப்ப இதோட வலைபரப்பு 4πr². சரியா? முக்கியமான விஷயம், கோலத்தை பொறுத்த வரைக்கும் வலைபரப்பும் மொத்த புறப்பரப்பும் ஒன்று தான். சரியா? கோலத்தை பொறுத்த வரைக்கும் வலைபரப்புங்கிறதும் மொத்த புறப்பரப்புங்கிறதும் ஒன்று தான். ஸோ இதோட வலைபரப்பு இல்லை மொத்த புறப்பரப்பு எப்படி வேணாலும் சொல்லலாம். அதோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 4πr². இப்போ நான் இதை என்ன பண்ணிட்டேன்னா பாதியாக கட் பண்ணிட்டேன். இப்போ இது பார்த்தீங்கன்னா ஒரு அரைக்கோளம். இந்த அரைக்கோளத்தோட வலைபரப்புங்கிறது இந்த அளவு மட்டும்தான். சரியா? இந்த அளவு மட்டும் நம்ம கணக்கில் எடுத்தோம்னா அது வந்து அரைக்கோளத்தோட வலைபரப்பு. இதுக்கான ஃபார்முலா 2πr². ஏன்னா முழு கோளத்தோட வலைபரப்பு வந்து 4πr². அதில் பாதி 2πr². இப்போ இந்த அரைக்கோளத்துக்கே அடுத்து என்ன கேட்பாங்கன்னா மொத்த புறப்பரப்பு கேட்பாங்க. இப்போ மொத்த புறப்பரப்புனா நம்ம என்ன பண்ணணும்னா இந்த 2πr²ன்னு சொன்னோம் இல்லையா, இதையும் இது கூட இந்த வட்டத்தையும் சேர்த்துக்கணும். சரியா? இப்போ நம்ம கட் பண்ணதுனால இங்கே ஒரு சர்க்கிள் ஃபார்ம் ஆகிடுச்சு. ரைட்டா? முன்னாடி இந்த சர்க்கிள் இல்லை. இப்போ நம்ம பாதியாக கட் பண்ணும்போது இங்கே ஒரு சர்க்கிள் நமக்கு கிடச்சிருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த பரப்பளவு கூட இந்த சர்க்கிளோட பரப்பளவையும் கூட்டிக்கணும். இந்த பரப்பளவு 2πr². இது கூட நம்ம இந்த சர்க்கிளோட பரப்பளவு πr² கூட்டினோம்னா மொத்தமாக 3πr² அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ரைட்டா? ஸோ அப்போ அரைக்கோளத்தோட மொத்த புறப்பரப்பு 3πr². வெறும் வலைபரப்பு மட்டும் கேட்டால் 2πr². அதுக்கப்புறம் அரைக்கோளத்தோட கன அளவுன்னு கேட்டால் 2/3 πr³. அது ரொம்ப ஈஸி தான். ஏன்னா இது மொத்த கோலமாக முழு கோலமாக இருக்கும்போது இதோட கன அளவு வந்து 4/3 πr³. ஓகேவா? முழு கோலமாக இருக்கும்போது இதோட கன அளவு 4/3 πr³. இப்போ இதில் அரைக்கோளம் ஆயிடுச்சுன்னா அதில் பாதி எடுத்துக்கணும். 2/3 πr³ அப்படின்னு எடுத்துக்கணும். ஸோ கோலத்தை பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம சர்க்கிள் பார்த்துடலாம். ஏன்னா சர்க்கிளில் இப்போ வட்டக்கோண பகுதியெல்லாம் பேஸ் பண்ணி கொஷின் கேட்குறாங்க. இப்போ இது பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்கிள். சரியா? இது வந்து ஒரு வட்டம்னு வச்சுங்க. ரைட்டா? வட்டம் மாதிரி இருக்கா? இந்த வட்டத்தோட பரப்பளவு πr². இதை மட்டும் நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. இது எப்படி வந்ததுன்னு நம்ம பார்க்கலாம். பட் அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. நம்ம அந்த அளவுக்குலாம் வந்து படிக்க வேணாம். நம்ம ஜஸ்ட் வந்து ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் தான் ட்ரை பண்ணுறோம். ஸோ அதனால் வந்து ஜஸ்ட் இதை மட்டும் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. இந்த வட்டத்தோட பரப்பளவு. ஓகேவா? வட்டத்தோட பரப்பளவுனா இது ஃபுல்லாக இது ஆக்குப்பை பண்ணியிருக்கு இல்லையா, இந்த இது வந்து ஆக்குப்பை பண்ணியிருக்கிற பரப்பளவு வந்து πr². அதே மாதிரி இதோட சுற்றளவு 2πr. சுற்றளவு 2πr. சுற்றளவுனா நம்ம ஜஸ்ட் இதை மட்டும் எடுத்துக்கணும். இந்த லென்த்தை மட்டும் எடுத்துக்கணும். சரியா? இந்த லென்த்தை மட்டும் எடுத்துக்கிட்டோம்னா அதுதான் வந்து சுற்றளவு. அது 2πr. இப்போ நமக்கு புதுசாக எப்படி கொஷின் கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வட்டக்கோண பகுதின்னு ஒன்று கேட்குறாங்க. அது என்ன வட்டக்கோண பகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வட்டத்திலேருந்து நான் ஒரு குறிப்பிட்ட பகுதியை மட்டும் கட் பண்ணி எடுக்கிறேன்னு வச்சுங்களேன். இந்த வட்டத்திலேருந்து என்ன பண்ணுறேன், ஒரு குறிப்பிட்ட பகுதியை கட் பண்ணி எடுக்கிறேன். சரியா? ஸோ இப்போ கட் பண்ணி இந்த மாதிரி ஒரு பகுதியை மட்டும் வட்டத்திலேருந்து நான் கட் பண்ணி எடுக்கிறேன்னா இதுக்கு பேர் தான் வட்டக்கோண பகுதிங்கிறது. ரைட்டா? இந்த வட்டக்கோண பகுதியில் இதை மட்டும் நம்ம கன்சிடர் பண்ணோம்னா இதுக்கு பேர் வட்டவில். சரியா? இது மட்டும் வட்டவில். இது வந்து டோட்டலாக பார்த்தோம்னா வட்டக்கோண பகுதி. இந்த வட்டக்கோண பகுதியோட பரப்பளவு கண்டுபிடிக்க ஃபார்முலா என்னன்னா வட்டத்தோட பரப்பளவுக்கு முன்னாடி θ/360ன்னு சேர்த்துக்குங்க. சரியா? இப்படி இருந்தால் அது வட்டம், இப்படி இருந்திருந்தா அது வட்டம். இந்த வட்டத்தோட பரப்பளவு πr². இப்போ இதோட பரப்பளவு மட்டும் கேட்குறாங்கன்னு வச்சுப்போம். இதோட பரப்பளவு மட்டும் கேட்டால் θ/360 × πr² அப்படின்னு எடுத்துவாங்க. இதுக்கான காரணம் என்னங்கிறத நான் ஃபார்முலா பார்க்கும்போது சொல்கிறேன். ஓகேவா? ஏன்னா இந்த வட்டத்திலிருந்து நம்ம ஒரு குறிப்பிட்ட ஆங்கிள் உள்ள ஒரு பகுதியை வந்து கட் பண்ணி எடுத்திருக்கோம். இந்த வட்டத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட கோணம் உள்ள ஒரு பகுதியை நம்ம கட் பண்ணி எடுத்திருக்கோம். ஸோ அது என்ன கோணம் நமக்கு கொஷினில் கொடுத்துருவாங்க, தீட்டான்னு கொடுத்துருவாங்க. ஸோ அதனால தான் அதுக்கான ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா θ/360 × πr². ஸோ அதே மாதிரி இது வட்ட வில்லுன்னு சொன்னோம் இல்லையா, இது மட்டும் நாம் எடுத்துக்கிட்டோம்னா வட்ட வில். இந்த வட்ட வில்லை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா
தீட்டா பை 360 இன்ட்டு 2πr. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வட்ட வில்லுங்கிறது வட்டத்தோட சுற்றளவோட ஒரு பகுதி, ரைட்டுங்களா? இப்படி இருக்கு. இப்போ இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம், இதை அப்படியே நம்ம வந்து சுற்றளவுன்னு சொல்லுவோம். இந்த சுற்றி இருக்கு இல்லையா, இதை வந்து சுற்றளவுன்னு சொல்லுவோம். இந்த சுற்றளவோட ஒரு பகுதி தான் இந்த வட்ட வில்லுங்கிறது. சரியா? இப்படி கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இப்போ இது பார்த்தீங்கன்னா அந்த சுற்றளவோட ஒரு பகுதி. ஸோ நமக்கு வட்டத்தோட சுற்றளவு 2πrன்னு தெரியும். அதுக்கு முன்னாடி தீட்டா பை 360 போட்டுக்கிட்டிங்கன்னா அதுதான் அந்த வட்ட வில்ல கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. சரியா? ஸோ அவ்வளோதான், மேக்ஸிமம் நம்ம எல்லாமே கவர் பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஸ்ட்ரைட்டாக போயிட்டு புத்தகங்களில் உள்ள ஃபார்முலாஸை நம்ம பார்க்கலாம். சரியா? ஏற்கனவே படித்ததான், இப்போ நான் சொன்னது தான் அதுலேயும் கொடுத்துருப்பாங்க. பட் அதில் இன்னும் ஒரு வாட்டி பார்த்துட்டோம்னா நமக்கு கம்ப்ளீட்டாக வந்து கிளியர் ஆகிடும். அதுக்கப்புறம் எதுவும் மறக்கவே மறக்காது. இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்த ஃபார்முலாஸ், அப்புறம் அது போக எக்ஸ்ட்ராவாக சில ஃபார்முலாஸையும் இப்போ நம்ம குயிக்காக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து உருளை எடுத்துப்போம். ஸோ உருளையை பொறுத்த வரைக்கும் வலைபரப்புக்கான ஃபார்முலா என்னென்னா 2πrh. இப்போ தான் பார்த்தோம். வலைபரப்புங்கிறது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பரப்பு, ஓகேவா? இப்போ இதான் உருளைனா இந்த பரப்பளவை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா வலைபரப்புன்னு சொல்லுவோம். சரியா? ஸோ வலைபரப்புக்கான ஃபார்முலா 2πrh. இப்போ இந்த வலைபரப்பு கூட இந்த கீழே ஒரு வட்டம் இருக்கு இல்லையா, இந்த வட்டத்துடைய பரப்பளவையும் அதே மாதிரி மேலே ஒரு வட்டம் இருக்கு இல்லையா, அந்த வட்டத்துடைய பரப்பளவையும் நாம் சேர்த்துக்கிட்டோன்னா ஸோ அதுதான் வந்து உருளையோட மொத்த புறப்பரப்பு. சரியா? ஜஸ்ட் இந்த வளைஞ்சிருக்கிற பரப்பளவை மட்டும் நம்ம கணக்கில் எடுத்துக்கிட்டோன்னா அது வலைபரப்பு. இந்த வளைஞ்சிருக்கிற பரப்பளவை மட்டும் எடுத்தோன்னா வலைபரப்பு. அது கூட இதையும் சேர்த்துக்கிட்டோன்னா மொத்த புறப்பரப்பு. ஸோ இப்போ நீங்கள் புக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வலைபரப்பு ஓகே, நீங்கள் இதே எடுத்துக்கலாம். 2πrhன்னு இருக்கு இல்லையா, இதே எடுத்துங்க. மொத்த புறப்பரப்புக்கு என்ன பண்ணுறீங்கன்னா இதை பார்த்துக்கோங்க. சரியா? நீங்கள் இதை பார்க்க வேணாம், இதை பார்த்துக்கோங்க. ஏன்னா இதில் தான் எப்படி டெரைவ் பண்ணி கொண்டு வந்திருக்காங்கன்ட்டு இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த 2πrhங்கிறது வலைபரப்பு. அது கூட மேலே இருக்கிற வட்டத்தோட பரப்பளவையும் கீழே இருக்கிற வட்டத்தோட பரப்பளவையும் கூட்டியிருப்பாங்க. ஸோ இதை தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா மொத்த புறப்பரப்பு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதை வந்து அவங்க இது பண்ணி தான் இப்படி கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணி தான் இந்த ஃபார்முலாவை கொண்டு வந்திருப்பாங்க. இந்த ஃபார்முலாவை நீங்கள் படிச்சிங்கன்னா மனப்பாடம் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் எக்ஸாம்லேயும் இந்த ஃபார்முலாவே யூஸ் பண்ணிக்கலாம். ரைட்டா? ஸோ இப்போ அடுத்து பார்க்கலாமா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா உள்ளீடற்ற உருளை. இப்போ உள்ளீடற்ற உருளையோடைய உள்ளீடற்ற உருளையோட அமைப்பு நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். அதாவது உள்ளே வந்து ஹாலோவாக இருக்கும், நடுவில் ஒரு வெற்றிடம் இருக்கும். ஸோ அதனால் இதில் பார்த்தீங்கன்னா 2 ஆரம் வரும். அதாவது ஃபஸ்ட்டு ஒரு பெரிய ஆரம் வரும், அதை நம்ம கேபிட்டல் ஆர் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் உள்ளே இருக்கிற இந்த வட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஆரம் இருக்கும், அதை ஸ்மால் ஆர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நார்மலாக உருளையோட வலைபரப்பு என்ன, 2πrh. இந்த ஆருக்கு பதிலாக நம்ம இந்த 2 ஆரையும் கூட்டி போட்டோம்னா அதான் உள்ளீடற்ற உருளையுடைய வலைபரப்பு. ஸோ இதில் இருக்கு பாருங்க, 2πr + r × h. இப்போ நார்மலாக இங்கே ஒரே ஒரு சின்ன ஆறு இருந்தால் அது உருளையோடைய வலைபரப்பு. பட் உள்ளீடற்ற உருளையில் நமக்கு 2 ஆரங்கள் இருக்கிறதுனால அந்த ரெண்டுத்தையும் நம்ம கூட்டி போட்டுடுறோம், அவ்வளோதான். ஸோ அப்போ உள்ளீடற்ற உருளையின் வலைபரப்பு 2π × r + r × h. ஸோ உள்ளீடற்றங்கிற வார்த்தை எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கேபிட்டல் ஆரும் ஒரு ஸ்மால் ஆரும் இருக்கும். அதாவது ஒரு பெரிய ஆரமும் ஒரு சின்ன ஆரமும் இருக்கும். இதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. இதை வச்சு உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆனிச்சுன்னா இதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். சரி, ஓகே. இப்போ அடுத்து உள்ளீடற்ற உருளையின் மொத்த புறப்பரப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபஸ்ட்டு வலைபரப்புனா என்னன்னா, இந்த வெளில இருக்கிற உருளையோடைய இந்த வெளில ஒரு உருளை இருக்கு இல்லையா, இதோட இந்த பரப்பளவு, ஓகேவா, அந்த வளைந்த பகுதியோட பரப்பளவு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு உருளை இருக்குது பாருங்கள், ஹாலோவாக இருக்குது இல்லையா, இந்த ஹாலோவாக ஒரு உருளை இருக்குது இல்லையா, இதோட வலைபரப்பு. இது ரெண்டுத்தையும் நாம் கூட்டி சொல்கிறது தான் உள்ளீடற்ற உருளையோட வலைபரப்புங்கிறது. ரைட்டா? இப்போ இது கூட என்ன பண்ணணும்னா, இங்கே கீழே ஒரு வட்டப்பாதை இருக்குது பாருங்கள், வட்டம்ல இந்த வட்டப்பாதையை சொல்கிறேன். அதே மாதிரியே மேலே ஒரு வட்டப்பாதை இருக்குது. அந்த 2 வட்டப்பாதையும் நம்ம கூட்டிக்கிட்டோம்னா உள்ளீடற்ற உருளையோட மொத்த புறப்பரப்பு நமக்கு கிடச்சிடும். ஸோ இதுக்கும் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த ஃபார்முலாவை நீங்கள் எடுத்துக்கங்க. இது வேணாம்,
இந்த பிங்க் கலரில் இருக்கிறத நீங்கள் பார்க்க வேணாம், இது மனப்பாடம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதை பார்த்துங்க. இதில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இது பார்த்தீங்கன்னா உருளையுடைய வலைபரப்பு, ரைட்டா? ஸோ இந்த 2πrhங்கிறது உருளையுடைய வலைபரப்பு. அது கூட என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இந்த மேலே இருக்கிற இந்த வட்ட பாதையோட பரப்பளவையும் கீழே இருக்கிற வட்ட பாதையோடைய பரப்பளவையும் கூட்டியிருப்பாங்க, சரியா? ஸோ இது எப்படி வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த 2π இன்ட்டு கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயருங்கிறது எப்படி வந்தது அப்படின்னா, ஜஸ்ட் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, மேலே இருக்கிற வட்டம் அப்புறம் கீழே இருக்கிற வட்டம், இந்த ரெண்டு வட்ட பாதையுடைய பரப்பளவையும் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அவங்க கூட்டியிருப்பாங்க. அது எப்படின்னு பார்க்கலாமா? ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா மேலே ஒரு வட்டம் இருக்குது, கீழே ஒரு வட்டம் இருக்குது, ரைட்டா? ஐ மீன் வட்ட பாதை இருக்குது, மேலே ஒன்று இருக்குது, கீழே ஒன்று இருக்குது. இப்போ இந்த மேலே இருக்கிற இந்த வட்ட பாதையுடைய பரப்பளவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, பை இன்ட்டு கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர், சரியா? ஸோ இது ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணுறதா வச்சுக்கோங்க. இப்போ அதே மாதிரியே கீழே இருக்கு இல்லையா, இந்த வட்டப்பாதையுடைய பரப்பளவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே தான், சேம் தான், பை இன்ட்டு கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர். இப்போ இந்த ரெண்டுத்தையும் கூட்டணும்னா என்ன வரும்னா, 2π இன்ட்டு கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் இன்ட்டு ஸ்மால் ஆர் ஸ்கொயர்னு வந்துடும். சாரி, 2π இன்ட்டு கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர்னு வந்துடும். ரெண்டு இருக்குது, ரெண்டுத்தையும் கூட்டணும்னா 2π இன்ட்டு கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர் அப்படின்னு கிடச்சிரும், ரைட்டா? ஸோ இதை வந்து அந்த மாதிரி தான் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ நான் கொஞ்சம் சரியாக தூங்கலை, ஒரு சில மாதங்களாகவே சரியாக தூங்காமல் இருக்கேன். அதனால் வந்து நான் பேசும்போது ஏதாவது தப்பாக சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் ஸ்க்ரீனை வந்து நல்லா பார்த்துங்க, ரைட்டா? ஸோ ஃபார்முலாவை நான் படிக்கும்போதே வந்து ப்ளஸ் மைனஸ்ஸு இல்லை பெருக்கல் வகுத்தலில் ஏதாவது தப்பாக சொல்ல வாய்ப்பு இருக்குது. அதனால் ஸ்க்ரீனை நல்லா பார்த்துக்குவாங்க. பட் பேசிக் கான்செப்ட்லாம் நான் தப்பு பண்ண மாட்டேன். பட் படிக்கும்போது ஸ்பீடாக படிக்கும்போது ஏதாவது தப்பாக சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி, ஓகே. அடுத்தது, இப்போ உள்ளீடற்றங்கிற வார்த்தை வந்துட்டாலே உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும்னா, ஒரு கேபிட்டல் ஆர் ஒரு ஸ்மால் ஆர் இருக்கும், அது ஞாபகம் வந்துடணும். அடுத்து வந்து கூம்போட வலைபரப்பு பையாரல், நம்ம பார்த்தது தான், ஓகேவா? கூம்புங்கிறது இப்படி இருக்கும். இதில் இது வந்து இந்த சாய்வாக இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம எல்லுன்னு சொல்லுவோம், சரியா? ஸோ இதை நம்ம வந்து கணக்கு எடுத்தோம்னா அதுதான் வந்து வலைபரப்புங்கிறது, ஓகேவா? அந்த இப்படி முக்கோணம் மாதிரி இருக்கு இல்லையா, இந்த கூம்பில் இருக்கிற இந்த முக்கோணம் மாதிரி இருக்கு பாருங்க, இதை மட்டும் நாம் கணக்கில் எடுத்துக்கிட்டோம்னா இதுதான் வலைபரப்புங்கிறது. அது கூட கீழே இருக்கிற சர்க்கிளையும் நாம் சேர்த்துக்கிட்டோம்னா அது மொத்த புறப்பரப்பு, சரியா? இப்போ ஃபஸ்ட்டு இந்த முக்கோணம் மாதிரி இருக்கிற இதோட வலைபரப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பை ஆர் எல். இப்போ இது கூட வந்து நாம் கீழே இருக்கிற வட்டத்தையும் சேர்க்குறோன்னு வச்சுங்க, இது கூட கீழே இருக்கிற வட்டத்தையும் சேர்த்துக்கணும், பை ஆர் ஸ்கொயர்டு, இந்த வட்டத்தோட பரப்பளவு பை ஆர் ஸ்கொயர். ஸோ அப்போ பைஆர்எல் ப்ளஸ் பைஆர் ஸ்கொயர்டுங்கிறது தான் கூம்போட மொத்த புறப்பரப்புக்கான ஃபார்முலா. ஸோ இங்கே இருக்கு பாருங்கள், பைஆர்எல் ப்ளஸ் பைஆர் ஸ்கொயர் இதுதான் கூம்போட மொத்த புறப்பரப்போட ஃபார்முலா, சரியா? ஸோ இதுக்குமே என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் இதை பார்க்க வேணாம், இந்த பிங்க் கலரில் உள்ளதை பார்க்க வேணாம், இந்த ஃபார்முலா எடுத்துங்க, இதான் நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம், ஓகேவா? பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் இந்த பைஆர்எல்ங்கிறது உருளையோட வலைபரப்பு, இது கீழே இருக்கிற வட்டத்தோட பரப்பளவு, இது ரெண்டும் சேர்ந்தா அதுதான் வந்து மொத்த புறப்பரப்பு, ரைட்டுங்களா? சரி, ஓகே. இப்போ அடுத்து பார்க்கலாமா? கோலத்தோட வலைபரப்பும் மொத்த புறப்பரப்பும் ஒன்று தான், கோலத்தோட வலைபரப்புனாலும் மொத்த புறப்பரப்புனாலும் ஒன்று தான். ஸோ அதுக்கான ஃபார்முலா 4πr ஸ்கொயர். ஏற்கனவே சொல்லியிருந்தேன், ஒரு கோலத்தோட வலைபரப்புனா 4 வட்டத்தோட பரப்பளவுக்கு சமம் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்கன்னு சொல்லியிருந்தேன்னா, வட்டத்தோட பரப்பளவு பைஆர் ஸ்கொயர். ஸோ இன்ட்டு 4 போட்டிங்கன்னா கோலத்தோட வலைபரப்பு. திரும்பவும் சொல்கிறோம், கோலத்தோட வலைபரப்புனாலும் கோலத்தோட மொத்த புறப்பரப்புனாலும் கோலத்தோட புறப்பரப்புனாலும் ஒன்று தான். ஸோ அடுத்து அரைக்கோளம். இப்போ நம்ம நார்மலாக கோலத்துக்கு என்ன வலைபரப்பு பார்த்தோம், 4πr ஸ்கொயர்டுன்னு பார்த்தோம். அப்போ இதில் பாதியை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதுதான் வந்து அரைக்கோளத்தோட வலைபரப்பு. ஸோ இப்போ சைடில் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதான் அரைக்கோளம்ங்கிறது. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், சைடில் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து அரைக்கோளம்.
இதில் இப்போ நான் இப்போ ட்ரா பண்ணுறேன் பார்த்தீங்களா, இதுதான் வந்து வலைபரப்புங்கிறது. இது கூட மேலே இருக்கிற இந்த சர்க்கிளையும் சேர்த்துட்டா அது மொத்த புறப்பரப்பு. இப்போ நம்ம 2πr² பார்த்தது இதோ இருக்கு பார்த்தீங்களா, அந்த 2πr² இந்த வளைஞ்சிருக்குல்ல இந்த பகுதியோட பரப்பளவு தான். ஸோ இது கூட நம்ம சர்க்கிளையும் சேர்த்தா 3πr² வரும். அது வந்து மொத்த புறப்பரப்பு. ஸோ இதில் அழகாக கொடுத்துருக்கான் பாருங்க, வலைபரப்பு ப்ளஸ் மேல் வட்டத்தின் பரப்பு 2πr² + πr² ரெண்டு சேர்ந்து தான் 3πr² அப்படின்னு வரும். சரிங்களா? ஸோ அடுத்து உள்ளீடற்ற அரைக்கோளம்னா ஒன்றும் இல்லை, 2r வந்துடும். ஓகேவா? மற்றபடி எல்லாம் ஒன்று தான். இப்போ நார்மலாக வந்து அரைக்கோளத்தோட வலைபரப்பு 2πr² வரும். 2πr² வரும். இந்த r²க்கு பதிலாக நம்ம என்ன பண்ணணும்னா கேபிட்டல் R² + r² அப்படின்னு எழுதிக்கணும். ஏன்னா இதுலேயும் என்ன ஆகும்னா 2 வட்டம் வரும். சரியா? உள்ளீடற்றன்னு வந்துட்டாலே இதில் 2 வட்டம் வரும். ஒரு கேபிட்டல் ஆர் ஒரு ஸ்மால் ஆர் வந்துடும். ரைட்டுங்களா? ஸோ அடுத்து பார்க்கலாமா? அதே மாதிரியே உள்ளீடற்ற அலைகோளத்தின் மொத்த புறப்பரப்பை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபார்முலாவை பார்த்துக்குங்க. இது வேணாம், இது நீங்கள் மனப்பாடம் பண்ணணும். பட் இது சிம்பிள் தான், முடிஞ்சால் மனப்பாடம் பண்ணிக்கங்க. பட் இது வந்து நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஒரு நிமிஷம் எனக்கு கொஞ்சம் தண்ணி குடிச்சுக்கிறேன். ஸோ உள்ளீடற்ற அரைக்கோளத்தின் மொத்த புறப்பரப்புக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த ஃபார்முலாவை எடுத்துங்க. இது என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வலைபரப்பையும் வளையத்தின் பரப்பளவையும் கூட்டிக்கணும். ஸோ ஒன்றும் இல்லை, வலைபரப்புங்கிறது இது. ஓகேவா? இது அதுக்கப்புறம் உள்ளே இருக்குது பாருங்கள், இது இந்த ரெண்டுத்தையும் சேர்த்தா வலைபரப்பு. அதுக்கப்புறம் இந்த வட்ட பாதை மாதிரி இருக்குது பாருங்கள், இங்கே இருக்குது பாருங்கள், கீழே இருக்குல்ல வட்டப்பாதை, இதையும் இது கூட சேர்த்துக்கிட்டோன்னா அதுதான் வந்து மொத்த புறப்பரப்புங்கிறது. ஸோ அந்த வட்ட பாதையோட பரப்பளவு π × கேபிட்டல் R² - ஸ்மால் r². ஓகேவா? π × கேபிட்டல் R² - ஸ்மால் r². அது கூட நம்ம இந்த வலைபரப்பையும் சேர்த்துக்கணும். ஸோ நமக்கு ஸ்க்ரீன் கொஞ்சம் சின்னதாக இருக்கிறதுனால நம்மளால் பெருசாக எழுத முடியல. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோவை பார்த்துட்டு உடனே போயிட்டு ஸ்கூல் புக்கை படிச்சிருங்க. ஆஹா, நம்ம இதை விட்டுட்டோம். இடைக்கண்டமே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணல. ஆக்சுவலாக வந்து இடைக்கண்டம் நான் எடுத்து வச்சுருந்தேன், ஆப்ஜெக்ட் எடுத்து வச்சுருந்தேன். பட் அதை நான் உங்ககிட்ட காட்டலன்னு நினைக்கிறேன். பட் பரவாயில்ல, சிம்பிள் தான். இடைக்கண்டம்னா ஒன்றும் இல்லை. இப்போ இதுதான் கூம்பு இல்லையா? இந்த கூம்பில் நம்ம இப்படி பாதி வெட்டிடுறோன்னு வச்சுங்க. வெட்டி இந்த மேலே உள்ளதை தூக்கிடுறோன்னு வச்சுப்போம். சரியா? கூம்பு இப்படி இருக்கும். அதில் நம்ம என்ன பண்ணுறோன்னா இங்கே வெட்டிடுறோம், வெட்டி மேலே உள்ளதை தூக்கிடுறோன்னு வச்சுப்போம். ஸோ அந்த ரிமைனிங் இருக்கிறதுக்கு பேர் தான் இடைக்கண்டம். ஸோ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும், இதுதான் வந்து இடைக்கண்டங்கிறது. அப்போ இடைக்கண்டத்துலையுமே பார்த்தீங்கன்னா 2 ஆரம் இருக்கும், ஒரு பெரிய ஆரமும் ஒரு சின்ன ஆரமும் இருக்கும். இப்போ நார்மலாக இப்போ தான் சொன்னேன் நான், இடைக்கண்டங்கிறது கூம்பிலிருந்து எடுக்கப்படுற ஒரு பகுதி தான், கூம்பை வெட்டி எடுக்கப்படுற ஒரு பகுதி தான் இடைக்கண்டம். இப்போ கூம்போட வலைபரப்பு பார்த்தீங்கன்னா πr/l. கரெக்டா? இப்போ இந்த ஆருக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னா இங்கே இருக்கிற 2 ஆரையும் சேர்த்துக்க போறீங்க, அவ்வளோதான். சரியா? ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், இதை கொடுத்துருக்கான் பாருங்க, π × கேபிட்டல் R + ஸ்மால் r × l. இப்போ நார்மலாக கூம்போட வலைபரப்பு πr/l. இதில் இந்த ஆருக்கு பதிலாக இந்த 2 ஆரையும் சேர்த்து கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். இப்போ இதில் இந்த சாயுயரம் கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா √h² + கேபிட்டல் R - ஸ்மால் r ஹோல் ஸ்கொயர். ஸோ இது எப்படி கொண்டு வந்திருப்பாங்கன்னா பிதாகரஸ் தேற்றத்தை யூஸ் பண்ணி கொண்டு வந்திருப்பாங்க. பட் நம்ம அந்தளவுக்கு போக வேணாம், அதெல்லாம் ஜஸ்ட் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம எப்போதுமே என்ன தப்பு பண்ணக்கூடாதுன்னா எல்லாத்துக்குள்ளேயுமே டீப்பாக போகக்கூடாது. ஒவ்வொரு விஷயமும் எப்படி வந்ததுன்ட்டு நம்ம ஆராய்ச்சி பண்ணிட்டு போனோன்னா நம்ம வந்து எப்படி சொல்கிறது, மேத்ஸை முடிக்கவே முடியாது. சரியா? நம்ம PhD பண்ண போகிறதில்ல, ஜஸ்ட் வந்து ஒரு வேலைக்காக தானே படிக்கிறோம். ஸோ அதனால் இந்த மாதிரி விஷயத்த மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக இது வந்து எப்படி டெரைவ் பண்ணியிருக்காங்கன்னு நம்ம சொல்லலாம். பிதாகரஸ் தேற்றத்தை யூஸ் பண்ணி பண்ணியிருப்பாங்க, பட் வேணாம். ஓகேவா? அந்த அளவுக்கு நம்ம தெரிஞ்சுக்க வேணாம். ஜஸ்ட் வந்து சாய் உயரம்னா √h² + கேபிட்டல் R - ஸ்மால் r ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து வந்து இடைக்கண்டத்தின் மொத்த புறப்பரப்பு. இடைக்கண்டத்தின் மொத்த புறப்பரப்புனா என்னன்னா, ஃபர்ஸ்ட் இடைக்கண்டத்தோட வலைபரப்புனா என்ன அப்படின்னா
இந்த பகுதியை மட்டும் நம்ம கணக்கில் எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து வலைபரப்பு. அதாவது மேலே உள்ள வட்டத்தையும் கீழே உள்ள வட்டத்தையும் விட்டுருங்க. ஓகேவா? விட்டுட்டு இந்த இடையில இருக்கிறத மட்டும் நம்ம கணக்கில் எடுத்துக்கிட்டோம்னா அது வலைபரப்பு. ஸோ வலைபரப்புக்கு இப்போ தான் பார்த்தோம். பை இன்ட்டு கேபிட்டல் ஆர் ப்ளஸ் ஸ்மால் ஆர் எல்லுன்னு பார்த்தோமா? இப்போ இது கூட இந்த மேலே இருக்க வட்டத்தோட பரப்பளவையும் கீழே இருக்க வட்டத்தோட பரப்பளவையும் நம்ம கூட்டிக்கிட்டோம்னா அதுதான் மொத்த பரப்பளவு. மேலே இருக்க வட்டத்தோட பரப்பளவு என்ன? பை ஆர் ஸ்கொயர். கீழே இருக்க வட்டத்தோட பரப்பளவு கேபிட்டல் ஆர் ஸ்கொயர். ஓகே, பை இன்ட்டு கேபிட்டல் ஆர் ஸ்கொயர். இந்த ரெண்டுத்தையும் கூட்டினோன்னா நமக்கு கிடைக்கிறது தான் இடைக்கண்டத்தோட மொத்த பரப்பளவு. ஓகேவா? ஸோ அதாங்க கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. அடுத்தது உருளையின் கன அளவு. இது நம்ம பார்த்தது தான் நல்லாவே, பை ஆர் ஸ்கொயர் ஹச். ஏன்னா இந்த வட்டம் தான் என்ன இருக்கும், இப்படியே சுற்றி சுற்றி போயிருக்கும்னு சொன்னேன். ஸோ ஹச் உயரத்துக்கு போயிருக்கிறதுனால பை ஆர் ஸ்கொயர் ஹச் அப்படின்னு எடுத்துப்போம். சரியா? ஸோ அதே மாதிரியே உள்ளீடற்ற உருளைனா ஒன்றும் இல்லை, இந்த ஆர் ஸ்கொயருக்கு பதிலாக என்ன பண்ணியிருப்பாங்க, கேபிட்டல் ஆரையும் ஸ்மால் ஆரையும் போட்டிருப்பாங்க. இங்கே இருக்கிற இந்த ஆர் ஸ்கொயருக்கு பதிலாக என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் கூம்பின் கன அளவு 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹெச். இதுக்கு நான் காரணம் கூட சொன்னேன். கூம்போட கன அளவுங்கிறது உருளையோட கன அளவில் 3ல் 1 பங்கு அப்படின்னு சொன்னேன். ரைட்டா? ஸோ அதை வச்சு அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். கூம்போட கன அளவுங்கிறது உருளையோட கன அளவில் 3ல் 1 பங்கு. கூம்போட கன அளவு 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹெச். ஸோ அடுத்து கோலத்தின் கன அளவு. கோலத்தோட கன அளவு பார்த்தீங்கன்னா 2 கூம்போட கன அளவுக்கு சமம். சரியா? கோலத்தின் கன அளவு ஈக்குவல் டு 2 இன்ட்டு கூம்பின் கன அளவு. இதில் பார்த்தீங்கன்னா கூம்போட கன அளவு 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹெச். ரைட்டா? ஸோ இது கூட வந்து 2 பெருக்கியிருக்காங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஹச்சை வந்து 2r எழுதியிருப்பாங்க. அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஹைட்டு. ஓகேவா? இந்த கூம்பில் இது வந்து ஹைட்டு, இது வந்து சாய் உயரம். இதை விட்டுருங்க, இந்த சாய்வாக இருக்கிறது சாய் உயரம், அது நமக்கு தேவையில்லை. சென்டரில் ஸ்ட்ரைட்டாக இருக்கு இல்லையா, அது வந்து கூம்போட ஹைட்டு. இந்த ஹைட்டு பார்த்தீங்கன்னா இந்த கோலத்தோட விட்டத்துக்கு சமம். சரியா? கோலத்தோட விட்டத்துக்கு சமம். விட்டத்தை நம்ம பாதியாக பிரித்து ஆரம். ஸோ இங்கே ஒரு ஆறு இங்கே ஒரு ஆறு இருக்கும். அதை தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஹச் இஸ் ஈக்குவல் டு 2r அப்படின்னு எடுத்திருப்பாங்க. ரைட்டா? ஸோ இப்போ இதை சப்ஸ்டியூட் பண்ணோன்னா 4/3 பை ஆர் கியூப் அப்படின்னு வரும். கோலத்தின் கன அளவு 4/3 பை ஆர் கியூப் அப்படின்னு வரும். ஸோ அடுத்தது வந்து உள்ளீடற்ற கோலத்தின் கன அளவு. அதே ஃபார்முலா தான், உள்ளீடற்ற கோலங்கிறதுனால கேபிட்டல் ஆரும் ஸ்மால் ஆரும் வரும். ஸோ கேபிட்டல் ஆர் கியூப் மைனஸ் ஸ்மால் ஆர் கியூப் 4/3 இன்ட்டு பை இன்ட்டு கேபிட்டல் ஆர் கியூப் மைனஸ் ஸ்மால் ஆர் கியூப். ஓகே, உள்ளீடற்ற கோலத்தின் கன அளவு 4/3 இன்ட்டு பை இன்ட்டு கேபிட்டல் ஆர் கியூப் மைனஸ் ஸ்மால் ஆர் கியூப். ஸோ அடுத்தது அரைக்கோளத்தின் கன அளவு. ஸோ இப்போ தான் நம்ம பார்த்தோம் கோலத்தோட கன அளவு 4/3 பை ஆர் கியூப். அதில் பாதி தான் என்ன, அரைக்கோளத்தோட கன அளவு. ஸோ அப்போ நம்ம டிரைவ் பண்ணோன்னா 2/3 பை ஆர் கியூப்னு வந்துடும். கோலத்தோட கன அளவு 4/3 பை ஆர் கியூப், அதில் பாதி 2/3 பை ஆர் கியூப், அதுதான் வந்து அரைக்கோளத்தோட கன அளவு. ஏன்னா அரைக்கோளம்ங்கிறது கோலத்தில் பாதி தான். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா உள்ளீடற்ற அரைக்கோளத்தின் கன அளவு. இதுவும் அதே தான் வரப்போகுது. என்னென்னா எக்ஸ்ட்ராவாக ஒரு கேபிட்டல் ஆர் வரும். சரியா? 2/3 இன்ட்டு பை இன்ட்டு கேபிட்டல் ஆர் கியூப் மைனஸ் ஸ்மால் ஆர் கியூப் அப்படின்னு வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் இடைக்கண்டத்தின் கன அளவு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இடைக்கண்டம்ங்கிறது கூம்போட ஒரு பகுதின்னு பார்த்தோம். கூம்போட கன அளவு 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹெச். கூம்போட கன அளவு 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹெச். இதில் இந்த ஆர் ஸ்கொயருக்கு பதிலாக தான் இதை போட்டிருப்பாங்க. கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் கேபிட்டல் ஆர் இன்ட்டு ஸ்மால் ஆர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர்னு போட்டிருக்காங்க இல்லையா. இந்த ஆர் ஸ்கொயரை தூக்கிட்டு அந்த இடத்துல நம்ம இதை போட்டோன்னா நமக்கு இடைக்கண்டத்தோட கன அளவு கிடச்சிரும். மற்றபடி பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற 1/3 இங்கேயும் இருக்கும், அதே மாதிரி இதில் இருக்கிற பை இங்கே இருக்கும், இதில் இருக்க ஹச்சும் இங்கே இருக்கும். சரியா? ஜஸ்ட்டு இந்த ஆர் ஸ்கொயரை தூக்கிட்டு இதை போட்டுக்க போகிறோம், அவ்வளோதான். இடைக்கண்டம்ங்கிறது கூம்பிலிருந்து உருவாகிறது அப்படின்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். ஸோ அடுத்ததெல்லாம் நம்ம பார்த்தது தான் வந்து இதாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அடுத்து பாருங்கள், முக்கோணத்தின் பரப்பளவு. அடிப்பக்கமும் உயரமும் கொடுத்துட்டு முக்கோணத்தோட பரப்பளவு கேட்டால் ஆஃப் இன்ட்டு பி இன்ட்டு ஹச், அதாவது ஆஃப் இன்ட்டு அடிப்பக்கம் இன்ட்டு உயரம். இதே வந்து ஒரு அசமபக்க முக்கோணத்தோட பரப்பளவு கேட்டால் அதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான்.
ரூட் ஆஃப் எஸ் இன்ட்டு எஸ் மைனஸ் ஏ இன்ட்டு எஸ் மைனஸ் பி இன்ட்டு எஸ் மைனஸ் சி. இதில் ஏபிசிங்கிறது அந்த முக்கோணத்துடைய பக்க அளவுகள். சரியா, ஏபிசிங்கிறது இந்த முக்கோணத்துடைய பக்க அளவுகள். எஸ்ங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த முக்கோணத்தோட சுற்றளவில் பாதி. இந்த முக்கோணத்தோட சுற்றளவு என்ன வரும்? இந்த 3 பக்கத்தையும் கூட்டுனா அதுதான் வந்து சுற்றளவு. கரெக்டா? இப்போ இதில் பாதி எடுத்தோன்னா அதுதான் வந்து எஸ். ஸோ கொடுத்துருக்கான் பாருங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா தெரியும் எஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி பை 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இதை கண்டுபிடிச்சி நம்ம இந்த ஃபார்முலாவில் போயிட்டு சப்ஸ்டியூட் பண்ண ஆன்சர் வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் ஒரு சமபக்க முக்கோணத்தின் பரப்பளவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா √3/4 இன்ட்டு ஏ ஸ்கொயர். சமபக்க முக்கோணத்தின் பரப்பளவு √3/4 இன்ட்டு ஏ ஸ்கொயர். ஸோ அதுக்கப்புறம் இது பாருங்கள், இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. இந்த பாயிண்ட் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். இதுலேருந்து கொஷின் கேட்கலாம். சமமான சுற்றளவுடைய எல்லா வகையான முக்கோணங்களிலும் சமபக்க முக்கோணமே அதிகமான பரப்பை கொண்டிருக்கும். ஓகேவா? ஸோ இது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட். இது என்ன சொல்ல வராங்கன்னா, இப்போ நம்மக்கிட்ட நிறைய முக்கோணங்கள் இருக்குது, அதாவது நிறைய வகையான முக்கோணங்கள் இருக்குது. பார்த்தீங்கன்னா சமபக்க முக்கோணம்னு ஒன்று இருக்கும். ஸோ அது கரெக்டாக வரல, பட் எல்லா பக்கமும் சமமாக இருக்கும். அடுத்து இரு சமபக்க முக்கோணம்னு ஒன்று இருக்கும், 2 பக்கம் மட்டும் சமமாக இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா அசமபக்க முக்கோணம், எந்த பக்கமுமே சமமாக இருக்காது, எல்லாம் ஓரளவாக இருக்கும். அப்புறம் செங்கோண முக்கோணம் இருக்குது. இந்த மாதிரி நிறைய வகையான முக்கோணங்கள் இருக்குது. ஸோ இப்போ இந்த எல்லா முக்கோணத்தோட சுற்றளவும் சமமாக இருக்குன்னு வச்சுப்போம். ஓகேவா? இந்த எல்லா முக்கோணத்தோட சுற்றளவும் சமமாக இருக்குன்னா இதில் எந்த முக்கோணத்தோட பரப்பளவு அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமபக்க முக்கோணத்தோட பரப்பளவு தான் அதிகமாக இருக்கும். சரியா? சமமான சுற்றளவுடைய எல்லா வகையான முக்கோணங்களிலும் சமபக்க முக்கோணமே அதிக பரப்பளவை கொண்டிருக்கும். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். இதையே நமக்கு கொஸ்டினாக கூட கேட்கலாம். ஸோ அடுத்து வந்து தான் நம்ம பார்த்தது கனசெவகத்தோட மொத்த பரப்பு. ஓகேவா? கனசெவகத்தோட மொத்த புறப்பரப்பு, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா, இது நம்ம பார்த்தது தான். ஓகேவா? இதான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஃபைனலாக 2 × LB + BH + LH அப்படின்னு வரும். அதே மாதிரி கனசெவகத்துடைய பக்க பரப்புங்கும் போது நம்ம என்ன பண்ணணும், இதை மட்டும் விட்டுறணும். சரியா? விட்டுட்டு இது ரெண்டுத்தையும் எடுத்துக்கணும். ரைட்டாக? இது ரெண்டுத்தையும் எடுத்துருப்பாங்க. ஸோ அது ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதணும்னா அதுதான் வந்து கனசெவகத்துடைய லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா. அதுக்கப்புறம் கனசதுரத்தோட மொத்த புறப்பரப்பு 6a². இது நம்ம பார்த்தது தான். அடுத்து அதோட பக்க பரப்பு 4a². அடுத்து கனசெவ்வகத்தின் கனளவு என்னன்னா L × B × H. சரியா? கனசெவ்வகத்தின் கனளவு L × B × H. ஸோ எந்த பொருளாக இருந்தாலும் அந்த பொருளுடைய கன அளவு கேட்டாங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பொருளுடைய அடிப்பக்க பரப்பை அதோட உயரத்தால் நம்ம பெருக்கணும். சரியா? உதாரணத்துக்கு ஒரு உருளை இருக்குது, இது ஒரு உருளை. இந்த உருளையோட அடிப்பக்க பரப்பு என்ன? இந்த வட்டத்தோட பரப்பு தான் அடிப்பக்க பரப்பு. வட்டத்தோட பரப்பு πr². ஸோ இதால் என்ன பண்ணுவோம்னா நம்ம இந்த ஹச்சை வந்து பெருக்குவோம், அது கூட πr² × H அப்படின்னு பெருக்குனா இதுதான் கன அளவு. ஸோ இது எல்லா ஆப்ஜெக்ட்டுக்குமே பொருந்தும். எந்த ஆப்ஜெக்டாக இருந்தாலும் அதோட கன அளவு கண்டுபிடிக்க நம்ம என்ன பண்ணணும்னா அடிப்பக்கத்தோட பரப்பை அதோட உயரத்தால் என்ன பண்ணிக்கணும், பெருக்கிக்கணும். அதான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அடுத்து பாருங்கள். ஸோ இந்த கன்வர்ஷனை பார்த்து வச்சுக்கோங்க, இதெல்லாம் கொஷினில் யூஸ் ஆகும். நீங்கள் ஒரு கொஷினை சால்வ் பண்ணும்போது இதெல்லாம் யூஸ் ஆகும். 1 cm³ 1 ml, 1000 cm³ 1 லிட்டர், 1 m³ 1000 லிட்டர். சரியா? இது எப்படி கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஃபஸ்ட் இருக்குல்ல, 1 cm³ 1 ml. சரியா? இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இந்த 2 பக்கமும் 1000ஆல் பெருக்குங்க. இந்த 2 பக்கமும் என்ன பண்ணுறீங்க, 1000ஆல் பெருக்குங்க. ஸோ இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு நம்ம 1000ஆல் பெருக்குனா என்ன ஆகும்னா 1000 cm³ வருமா?
அதே மாதிரி அந்த ரைட் ஹேண்ட் சைடில் நம்ம 1000ஆல் பெருக்கணும்னா 1000 மில்லி லிட்டர்னு வந்துடும். இந்த 1000 மில்லி லிட்டருங்கிறது 1 லிட்டர். சரியா? ஸோ அதை தான் இங்கே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா எழுதியிருப்பாங்க. 1000 மில்லி லிட்டருங்கிறது 1 லிட்டர். அப்போ 1000 சென்டிமீட்டர் கியூபுங்கிறது 1 லிட்டருக்கு சமம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அதே மாதிரி நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இப்போ திரும்பி என்ன பண்ணுறீங்கன்னா 2 சைடும் 1000ஆல் பெருக்குறீங்க. இப்போ ரைட் ஹேண்ட் சைடு நீங்கள் 1000ஆல் பெருக்குனீங்கன்னா லிட்டர் வந்து 1000 லிட்டர் ஆகிடும். லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து 1000ஆல் பெருக்குனா 10⁻6 சென்டிமீட்டர் கியூப்னு வரும். சரியா? ஸோ அதை வந்து அவங்க மீட்டர் கியூப்னு மாற்றிருப்பாங்க. ஸோ அடுத்து கனசதுரத்தின் கன அளவு ஏ கியூப். ஸோ ரொம்ப சிம்பிள் தான். ஸோ அடுத்து இதை பாருங்கள். இதெல்லாம் கூட கொஷினாக கேட்கலாம், இல்லை இதை பேஸ் பண்ணி கொஷின் கேட்கலாம். ஸோ எந்த 2 கனசதுரமாக இருந்தாலும் அந்த 2 கனசதுரத்தோட புறப்பரப்புகளுடைய விகிதம் வந்து அதோட பக்கங்களின் விகிதத்துடைய ஸ்கொயர்டுக்கு சமமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரியே கன அளவுகளின் விகிதம் பக்கங்களின் விகிதத்தோட கியூபுக்கு சமமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரியே புறப்பரப்புகளின் விகிதத்தோட கியூப் வந்து கன அளவுகளின் விகிதத்தோட ஸ்கொயர்டுக்கு சமமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி நமக்கு இன்டெரக்டாக கொஷின் கேட்பாங்க. என்ன ஒரு இதுனா இதை பேஸ் பண்ணி தான் கேட்டிருக்காங்கன்னே நமக்கு தெரியாது. சரியா? ஸோ இதை நம்ம பார்க்காம போனால் அதான் நடக்கும். ஒருவேளை இதை நம்ம பார்க்காம போனால் இதை பேஸ் பண்ணி அவங்க கொஷின் கேட்டிருப்பாங்க. பட் இதை பேஸ் பண்ணி தான் கேட்டிருக்காங்கங்கிறதே நமக்கு தெரியாது. ஸோ அடுத்து இது நாம் பார்த்தது தான் வட்டக்கோண பகுதின்னு பார்த்தோம் இல்லையா? ஒரு வட்டத்துலேருந்து ஒரு பார்ட்டை கட் பண்ணி காட்டணும்ல. ஸோ அதான் அங்கே கொடுத்துருப்பாங்க. வட்டக்கோண பகுதியுடைய பரப்பளவு பார்த்தீங்கன்னா θ/360 இன்ட்டு πr ஸ்கொயர். ஓகேவா? இங்கே இருக்குது பாருங்கள். வட்டக்கோண பகுதியோட பரப்பளவு θ/360 இன்ட்டு πr ஸ்கொயர். இந்த வட்ட வில்லின் நீளம் பார்த்தீங்கன்னா θ/360 இன்ட்டு 2πr. ஸோ இதுதான் வட்டக்கோண பகுதிங்கிறது. இதோட மொத்தமான பரப்பளவு வந்து θ/360 இன்ட்டு πr ஸ்கொயர். இதில் இந்த வில் இருக்கு இல்லையா, அப்படி வளைஞ்சி இதோட லென்த்தை மட்டும் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபார்முலா θ/360 இன்ட்டு 2πr அப்படிங்கிற இந்த ஃபார்முலா. ஸோ அடுத்து வட்டக்கோண பகுதியின் சுற்றளவு. ஸோ இதுதான் வட்டக்கோண பகுதின்னு வச்சுங்க. இதோட சுற்றளவு நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? சுற்றளவுனா என்ன? எல்லா பக்கமும் உள்ள அளவுகளை நம்ம கூட்டிக்கணும். ரைட்டா? இப்போ இதில் இது வந்து எல். ஓகேவா? வட்ட வில்லுங்கிறது எல்லுன்னு சொல்லுவோம். அதேமாதிரி இது ஒரு ஆரம், இது ஒரு ஆரம். அப்போ என்ன பண்ணலாம்? எல் + 2rன்னு எழுதலாமா இதை? ஸோ அதான் அங்கே கொடுத்துருப்பாங்க. வட்டக்கோண பகுதியின் சுற்றளவு எல் + 2r. ஸோ இதெல்லாம் மேக்ஸிமம் எல்லாருக்கும் தெரிஞ்சால் தான் இருக்கும். அரைவட்டத்தோட சுற்றளவு என்ன? π + 2 இன்ட்டு r. கால்வட்டத்தின் சுற்றளவு π/2 + 2 இன்ட்டு r. ஸோ அதெல்லாம் நம்ம சின்ன புள்ளியிலே படிச்சிருப்போம். நல்லா தெரிஞ்ச விஷயமாக தான் இருக்கும். ஸோ அதனால் இதை எக்ஸ்பிளைன் பண்ண வேணாம், அடுத்ததுக்கு போவோம். ஸோ இதை பாருங்கள். நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். இது பார்த்துட்டோம், இதுவும் பார்த்துட்டோம். ஸோ இது பாருங்கள். நாற்கரத்துடைய பரப்பளவு என்ன அப்படின்னு பார்த்துங்க. ஸோ ஃபஸ்ட்டு நாற்கரம்னா எப்படி இருக்குன்னு இந்த படத்தை பாருங்கள். சரியா? ஒரு நாற்கரத்தில் ஒரு மூளை விட்டமும் 2 உயரமும் இருக்கும். ஸோ அப்போ நாற்கரத்துடைய பரப்பளவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ½ × d × h1 + h2. நாற்கரத்தின் பரப்பளவு ½ × d × h1 + h2. ஸோ அதே மாதிரி அதோட சுற்றளவு கேட்டால் இந்த எல்லா பக்கத்தையும் நம்ம கூட்டிக்க வேண்டியதான். சுற்றளவுனாலே எப்போதும் என்ன பண்ணணும்னா இருக்கிற எல்லா பக்கத்தையும் கூட்டிக்கணும், அவ்வளோதான். ஸோ அடுத்து பாருங்கள், இணைகரத்துடைய பரப்பளவு. இணைகரத்துடைய பரப்பளவுக்கான ஃபார்முலா b × h. இதில் பிங்கிறது இந்த கீழ்ப்பகுதியில் இருக்க இந்த பரப்பு, ஹச்சுங்கிறது உயரம். அடுத்து செவ்வகம் நமக்கு தெரிஞ்சது தான். ஸோ அடுத்து சரிவகம். சரிவகத்துடைய பரப்பளவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ½ × h × a + b. சரிவகத்துடைய பரப்பளவு ½ × h × a + b. ஸோ இந்த மாதிரியான இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த டயக்ராம் வந்து ஞாபகத்துக்கு வந்துடணும். சரிவகம்னா எப்படி இருக்கும், இணைகரம்னா எப்படி இருக்கும், அதுக்கப்புறம் நாற்கரம்னா எப்படி இருக்கும்ன்ட்டு இந்த டயக்ராம் உங்கள் ஞாபகத்துக்கு வந்துருச்சுன்னா நீங்கள் ஃபார்முலாவை ஈஸியாக டெரைவ் பண்ணிடலாம். சரியா? இப்போ நாற்கரத்தில் வந்து ஒரு மூளை விட்டமும் 2 உயரமும் இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிட்டா போதும். அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணலான்னா ஈஸியாக
இந்த ஃபார்முலாவை உங்கள் மைண்டுக்கு கொண்டு வந்துடலாம். நாற்கரம்னா ஒரு மூலையை விட்டால் 2 உயரம் இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரணும். அதே மாதிரியே சரிவகம்னா ஒரு உயரம் 2 பக்கம் இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரணும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா சாய் சதுரம். சாய் சதுரத்துடைய மூலை விட்டத்துக்கான ஃபார்முலா ½ இன்ட்டு d1 இன்ட்டு d2. ½ இன்ட்டு d1 இன்ட்டு d2. இதில் d1 d2ங்கிறது மூலை விட்டங்களை குறிக்கும். சரியா? ஸோ அடுத்து சதுரம்லாம் நமக்கு தெரிஞ்சது தான். ஸோ அடுத்து இது பாருங்கள், இதை பேஸ் பண்ணி ஆல்ரெடி கொஷின் கேட்டிருக்காங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு சதுரத்திலிருந்து இந்த மாதிரி ஒரு வட்டத்தை வெட்டி எடுத்துடுறாங்க. சரியா? வெட்டி எடுத்ததுக்கப்புறம் இந்த எம்டி ஸ்பேஸ் இருக்குது பாருங்கள், ஒயிட் கலர் இருக்குது இல்லையா, இதோட பரப்பளவு மட்டும் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3/14 இன்ட்டு a ஸ்கொயர். 3/14 இன்ட்டு a ஸ்கொயர். இந்த வெட்டி எடுக்கப்பட்ட இந்த வட்டத்துடைய பரப்பளவு எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11/14 இன்ட்டு a ஸ்கொயர். ஓகேவா? வெட்டி எடுக்கப்பட்ட வட்டத்துடைய பரப்பளவு 11/14 இன்ட்டு a ஸ்கொயர். வெட்டி எடுத்ததுக்கப்புறம் அதில் ரிமைனிங் இருக்கிற இந்த பகுதியோட பரப்பளவு 3/14 இன்ட்டு a ஸ்கொயர். ஸோ அடுத்தது வந்து இந்த படத்தை கவனிங்க. இந்த படத்தில் இந்த எம்டி ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, இதோட பரப்பளவு பார்த்தீங்கன்னா 3/7 இன்ட்டு a ஸ்கொயர். அதுக்கப்புறம் இந்த பச்சை கலரில் இருக்குது பாருங்கள், இதோட பரப்பளவு 4/7 இன்ட்டு a ஸ்கொயர். ஸோ அடுத்தது இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். ஒரு வட்டப்பாதையாக தான் இப்படி இருக்கும். சரியா? இப்படி இருக்குன்னு வச்சுங்க. இதில் இந்த பாதையுடைய பரப்பளவு எவ்வளோ அப்படின்னு கேட்டாங்கன்னா பை இன்ட்டு கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர். கேபிட்டல் ஆருங்கிறது இந்த வெளில இருக்கிற இந்த பெரிய வட்டத்துடைய பரப்பளவு, சாரி ஆரம். ஸ்மால் ஆருங்கிறது உள்ளே இருக்கிற இந்த சின்ன வட்டத்துடைய ஆரம். சரியா? ஸோ அதே மாதிரியே செவ்வக பாதையை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதுக்கு இந்த ஃபார்முலா L இன்ட்டு பி மைனஸ் எல்பி. ஜஸ்ட்டு வந்து வட்டப்பாதையுடைய அகலம் மட்டும் கேட்டால் அதுக்கு என்ன ஃபார்முலா? இப்போ நாம் மேலே பார்த்தது வந்து வட்டப்பாதையோட பரப்பளவு. சரியா? இந்த மாதிரி ஒரு பாதை இருக்குன்னா இந்த பாதையுடைய பரப்பளவை நம்ம பார்த்தோம். இப்போ ஜஸ்ட் அதோட அகலம் மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள், கேபிட்டல் ஆர் மைனஸ் ஸ்மால் ஆர். ஸோ இப்படி இருக்குன்னு வச்சுங்களேன், இதோட அகலம். சரிங்களா? ஸோ இதுக்கான ஃபார்முலா ஆர் மைனஸ் ஆர். ஸோ அதுக்கப்புறம் இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா படிச்சுக்கோங்க. ஸோ நிறைய கன்வர்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ச்சுனா எவ்வளோ, ஒரு மைல்னா எவ்வளோ, இந்த மாதிரி நிறைய கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து படிச்சுக்கோங்க. அதே மாதிரி இதையும் படிச்சுக்கோங்க. ஸோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு இதையும் பார்த்துக்கோங்க. அதாவது வெள்ளி விழானா எத்தனை வருஷம், பொன் விழானா எத்தனை வருஷம், பிளாட்டின விழானா எத்தனை வருஷம், அதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு ஃபார்முலாவை எப்படி ஈஸியாக ஞாபகத்தில் வச்சுக்கிறது அப்படிங்கிறதுக்கு சின்னதாக ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நம்புகிறேன். நன்றி.